பண்ணணும்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு டேட்டா பேஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பைத்தான்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கைஸ் பார்த்தோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, எப்ஸ்ட்ரிங்னா என்ன. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக கைஸ், அந்த யூசர் இன்புட் கான்செப்ட் நான் திரும்ப இன்னைக்கு நான் சொல்லி தரேன். புரியுதா? ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேனே, பண்ணீங்களா எல்லாரும்? பாதி பேர் தான் அனுப்பிச்ச மாட்டா இருந்துச்சு. டெல் மீ கைஸ். ஒரு ஸ்டோரி மாட்டம் கொடுத்து அசைன்மெண்ட் பண்ண சொன்னேன், இல்லை கிருபா இந்த பக்கம் குரூப்ல எல்லாருக்குமே கொடுத்தேனே. டெல் மீ கைஸ், பண்ணீங்களா? பண்ணலையா? சரி, வளட்டி விடுங்க. பாருங்க, இப்போதான் இதுக்கு தான் ஒரு கேப் விட்டாலே இதுதான் பெரிய ஒரு இதாக மிஸ்ஸாக இருக்கும். இதில் பைத்தான் ரொம்ப நல்லா டச்லேயே இருங்கப்பா. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் கைஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, அதான் ரெக்கார்டு வீடியோ நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, எங்கப்பா உங்கள் பேட்ச்சு? உங்கள் பேட்ச் நான் 8 மணி பேட்சில் இதில் ஸ்டோர் பண்ணுறேன். இதை 8 மணிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியா? இங்கே இருக்கா? இதில் பைத்தானில் இன்னைக்கு டேட் என்ன? செப்டம்பர் 15. ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டாபிக் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பேசிக்கை முடிச்சு ஒரு 50 லைன் கோடாவது நீங்கள் பார்க்காம நீங்களா உங்கள் லாஜிக்கை வச்சு எழுதுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, அதை நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம், அதாவது உங்களுக்கு அந்த லாஜிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அனுப்புவேன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ரேட்டர்ஸ். ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், exo.py. ஓகே, ஆப்ரேட்டர்னா என்ன சார்? ஆப்ரேட்டர்னா என்ன சார் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ்னா? கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். மாடுலஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தான். ஓகே, சரி சார், அது இருக்கட்டும். இதையே நான் படிக்கிறேன் அப்படின்னா இதுதான் ஃபிங்கர்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி ஃபார் பைத்தான், எவ்ரி ப்ரோக்ராமிங்கும். ஓகே, நம்ம கை வந்து எவ்வளோ விரல்கள் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த டாபிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா கைஸ்? ஸோ அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேட்டர் தான் உங்களுக்கு மெயின் லாஜிக்கலுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அப்போ நீ ஒரு ஹோட்டலுக்கு போகிற, 10 ரூபா ஒரு தோசை 30 ரூபா, 5 தோசை வாங்குற, எவ்வளோ? 5 3 15 150. அப்போ அந்த இடத்துல என்ன நீ யூஸ் பண்ண? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற. கரெக்டாக கைஸ்? அப்போ எதுக்கு என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணுங்கிறத இந்த டாபிக் முடிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, புரியுதா? எஸ் ஆர் எவ்ரி ஒன். ஆப்ரேட்டர் எதுக்கு படிக்கிறீங்கன்னு தெரியுதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, குட். ஸோ இப்போ அந்த ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நோட் பண்ணுங்க, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி நீங்கள் பார்க்க போறீங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போறீங்க. ஓகே, அசைன்மெண்ட், ASSIGNMENT, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போறீங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போறீங்க. அப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், சாரி லாஜிக்கல் பின்னாடி வரும். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அடுத்து லாஜிக்கல். ஓகே, அப்புறம் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகே, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப். அதுக்கப்புறம் வேற என்ன கைஸ்? லாஜிக்கல், ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப்பு, பிட்வைஸ். ஓகே, இந்த 7 ஆப்ரேட்டரை பத்தி படிக்க போறீங்க. நோட் பண்ணுங்க, அழகா நோட் பண்ணுங்க கைஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைக்குக்கு சாவி எப்படி எவ்வளோ முக்கியத்துவமோ, சாவி போட்டால் தான் வண்டி ஓடும், அந்த மாட்டமோ, அந்த வண்டி போட்டால் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த மாட்டம் இந்த அரித்மெட்டிக் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அரித்மெட்டிக்ங்கிறது என்னென்ன படிப்பீங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், அதை மட்டும் படிச்சா போதும். கூட்டல் அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனா ஸ்டார் சிம்பிள் போடுவாங்க, டிவிஷனா ஃபார்வர்ட் ஸ்லாஷ். புரியுதா கைஸ்? ஸோ இதுதான். சரி சார், இதை நான் ப்ரோக்ராமிங்ல எப்படி யூஸ் பண்ண போறேன் அதை தான் இப்போ அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன். புரிஞ்சா? நோட் பண்ணிட்டீங்களா என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு? டெல் மீ கைஸ். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். சூப்பர் கைஸ். யாரும் பண்ணி பார்க்காதீங்க, தயவு செஞ்சு நோட்ஸ் மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க வீட்டில் போய் கூட பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா புரியும் கைஸ். தயவு செஞ்சு நோட்ல எழுதுங்க. ஓகே, நோட் பண்ணீங்களா எல்லாமே என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்ட்டு? இப்போ டெலீட் பண்ணிடவா? ஓகே, அப்புறம் அவசரப்படுத்துறேன்னு சொல்லாதீங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்.
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னா கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதை எப்படி சார் நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ண போறோம், இருக்கா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதே தான். இப்போ தோசை வாங்குறேன். ஓகே, அதாவது ஆர்டர் என்னன்னா ஒன் தோசை. ஒன் தோசை எவ்வளோ கைஸ்? 30 ரூபாய். ஒரு டிஃபால்ட்டா இப்போ எல்லா கடையிலும் அதான் 30 ரூபாய். குவான்டிட்டி, ஓகே, குவான்டிட்டி எவ்வளோ? நீ எத்தனை தோசை வேணும் உனக்கு? எனக்கு ஒரு 5 தோசை வேணும். அப்போ பிரிண்ட்ல நான் என்ன கொடுத்தா எனக்கு ஆன்சர் வரும் கைஸ். அப்போ பிரிண்ட்ல 1 தோசை இன்ட்டு குவான்டிட்டி அப்படின்னு கொடுப்பேன். கரெக்டா கைஸ்? கரெக்டா தானே? அப்போ அந்த இன்ட்டுங்கிறது என்னது? ஓகே, அந்த இன்ட்டுங்கிறது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுங்கிறது என்னது? அரித்மெட்டிக் ஆபரேட்டர். புரியுதா கைஸ்? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 150 ரூபான்னு ஆன்சர் வரும். கரெக்டா? இங்க பாருங்க, நான் ரன் பண்றேன். 150 ரூபா வந்திருக்கா? ஸோ இதே இது இப்போ இது ஒன்று யூஸ் பண்றீங்க. இதே தமிழ்ல மார்க் எத்தனடா அண்ணே? தமிழ்ல ஒரு தமிழ் மார்க் வந்து ஒரு 70 மார்க்ண்ணே. சரி, இங்கிலீஷ் மார்க்கு ஒரு 56ண்ணே. அதே மாதிரி மேக்ஸ் மார்க்கு ஒரு 60ண்ணே. ஓகே, அப்போ இங்க சோசியல் சயின்ஸ் மார்க்கு ஒரு 46ண்ணே, 47ண்ணே. சோசியல் சயின்ஸு ஒரு 80ண்ணே. ஓகே, அப்போ டோட்டல் எத்தனை? அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல? டெல் மீ கைஸ். மொத்தத்தையும் கூட்டுவீங்க. ஓகே, ஸோ அப்போ தமிழ் மார்க்கு கூட்டல், இங்கிலீஷ் மார்க்கு கூட்டல், மேக்ஸ் மார்க்கு கூட்டல். கரெக்டா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் இதானே? அப்போ எங்க எதை யூஸ் பண்றீங்கன்னு பாருங்க. இப்போ தெரியுதா அரித்மெட்டிக் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றேன்ட்டு? எஸ்ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இப்போ டோட்டல் போட்டிங்கன்னா டோட்டல் வந்துடும். சூப்பர் சார். ஓகே, இப்போ பாருங்க, டோட்டல் 313. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 313 நான் பர்சன்டேஜில் போட்டால் எப்படி போடலாம்? ஓகே, அப்போ ஒரு ஃபார்வர்ஸ் போட்டு 5ன்னு போடுங்க. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 62% பண்ணி பாருங்க எங்கெங்க எது யூஸ் ஆகுதுன்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா கைஸ்? இந்த மாட்டம் கால்குலேஷனுக்காக இதுல டிஃபால்ட்டர், அதுதான் கூட்டல், கழித்தல், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான் நீங்க கோடிங்ல யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? இது எப்படி கிரியேட் பண்ண? வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகே, பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்தாதான் அவுட்புட் வரும். ஓகே, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நோட் பண்ணிக்கோங்க. இதே மாட்டம் தேவையின் அடிப்படையில் அரித்மெட்டிக் கான்செப்ட்ல என்னெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூகுளில் ஜிஎஸ்டி ஃபார்முலான்னு போட்டாலே வரும். அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? பாருங்களேன், ஒன்றும் இல்லை, அதையும் நான் காட்டுறேன். ஜிஎஸ்டின்னு போடுங்க, வந்துட போகுது. ஜிஎஸ்டி ஃபார்முலா போட்டால் வந்துட போகுது. ஜிஎஸ்டி கால்குலேட்டர் பைத்தான் கோடே இருக்கா? ஓகே, ஏதோ ஒன்று இங்கே அவனே கொடுத்துருக்கான், கோடே கொடுத்துருக்கான் அவன். இந்தா எங்கடா இதுதான் ஃபார்முலா. என் ப்ரைஸு காஸ்ட்டு அது 100 வகுத்து இதெல்லாம் பண்ணணும். அந்த இதை அப்படியே ஃபார்முலாவை காப்பி பண்ணி அதுக்கேற்ற அப்படி நீங்கள் கோடு போட்டால் முடிச்சு போச்சு. எங்கே கொடுத்துருக்கான்? நெட் ப்ரைஸு, ஒரிஜினல் காஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா, ஜிஎஸ்டி ஃபார்முலா இதுதான் கைஸ். ஓகே, இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் ஜிஎஸ்டி ஃபார்முலா. ஓகே, இதை எப்படி நீங்கள் கோடில் போடுவீங்க? ஜிஎஸ்டி ஃபார்முலா, ஜிஎஸ்டி அமௌண்ட் போடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ நீங்கள் யூசர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. எப்படி கைஸ் வாங்குறது? ஓகே, ஜிஎஸ்டி ஈக்குவல் டு ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ? ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 18%. ஓகே, ஏதோ ஒரு 18% இன்ட்டு 100. ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ? சும்மா ஒரு 3000 வச்சுக்கோங்களேன், அதான் பில்லு. அப்போ பிரிண்ட்டு ஜிஎஸ்டினா ஓகே 0.6% வருதா? ஓகே, இப்படி போடணுமா? நான் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து ஃபார்முலா இப்படி போடணும். நெட் ப்ரைஸ் ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ? 3000 ரூபாய். ஓகேவா? நெட் ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் காஸ்ட்டு 3000 ரூபாய். அதான கைஸ்? நெட் ப்ரைஸ் ஒரிஜினல் காஸ்ட்டு 3000. ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 18%. அப்படி தானே போடுவோம்? எதுக்கு நம்ம கோடில் இதிலே போட்டுருவோம். இதுலேயே பைத்தான் கிளிக் பண்ணால் வந்துட போகுது. அவனே போட்டிருக்கான், சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டான் அவனே. ஒரிஜினல் காஸ்ட்டு 100 ரூபாய், என் ப்ரைஸ்னா 120 ரூபாய். நெட் ப்ரைஸா? ஓகே,
ஒரே நிமிஷம் கைஸ். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த கோடு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறீங்க. எல்லா இடத்தையும் இப்போ நான் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வேற ஃபங்க்ஷன். ஐ டோன்ட் வாண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, யூசர் இன்புட் கான்செப்ட்லாம் வாங்கியிருக்கான். இதுதான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃப்ளோட் வேல்யூ வாங்கியிருக்கேன்னா நியூ ப்ரைஸு ஒரிஜினல் காஸ்ட்டு. அப்போ அந்த நியூ ப்ரைஸு மைனஸ் ஒரிஜினல் காஸ்ட்டு, இதுதான் வந்து ஜிஎஸ்டி ஃபார்முலா. ஓகே, இதை மைனஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறான். அதை இது வந்து டிவைட் பண்ணுறான். ஓகே, ஒரிஜினல் காஸ்ட் டிவைட் பண்ணால் மிச்சம் உனக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி காட்டுது. புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இதை வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஜிஎஸ்டி கோடு ரொம்ப ரீசெண்ட் டைமில் வந்து ப்ராஜெக்ட் வைஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நான் இப்போ காமிச்சேன். ஓகே, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். இப்போதைக்கு இது தேவையில்லை, பின்னாடி உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். எடுத்துட்டீங்களா? சூப்பர் கைஸ், எடுத்தாச்சுல? ஓகே, குட். ஸோ அந்த கிருபா அவங்களுக்குலாம் நான் வந்து அந்த யூசர் இன்புட் கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறதுன்னு. இல்ல சார். இல்ல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஏஜ், நான் வந்து அதாவது ஃபுட் ஐட்டம் அப்படின்னு ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட் ஐட்டத்தில் நான் என்ன வாங்குவேன்? நான் என்னனாலும் நான் டைப் பண்ணிக்குவேன். அப்போ அதை நீங்கள் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும், லைவாக வாங்கணும். அதான் டைனமிக்னு சொல்லுவாங்க. ரன் பண்ணுறப்ப யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கி கெட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா ஸ்டாட்டிக்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபுட் ஐட்டம்னா இப்போ நான் தோசை அப்படின்னு நானா போடுறது. ஓகே, இப்போ நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறோம். அதுதான் இப்போ நீங்கள் கேரக்டர் வாங்கணும்னா இன்புட்னு கொடுக்கணும். ஓகேவா? அதாவது ஆர்டர் யுவர் ஃபுட்டு, ஆர்டர் யுவர் ஃபுட்டு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் தோசைன்னு கொடுப்பேன். ஓகே, அப்புறம் குவான்டிட்டியில் நான் நம்பர் தான் கொடுப்பேன். கரெக்டாக அதில் இன்ட்டுன்னு இப்படி கொடுத்து இன்புட்னு கொடுங்க. ஓகே, என்டர் யுவர் குவான்டிட்டி. இல்லைனா நீ இது தோசை கொடுக்குறேன்னா வெப்ஸ்ட்ரிங்கில் போய் போடு. இப்போ ஓகே, வெப்ஸ்ட்ரிங்கில் ஹவு மெனி, இப்போ நீ தோசை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், லைவாக இந்த ஃபுட் ஐட்டம் இப்படி வரும். இது எஃப்ஸ்ட்ரிங் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஹவு மெனி இந்த ஃபுட் ஐட்டம் என்ன வரும்? நீ மேலே கொடுத்தது இங்கே உள்ள வரும். தோசைன்னு கொடுத்தா தோசைன்னு வரும், இட்லின்னு கொடுத்தா இட்லின்னு வரும். ஹவு மெனி இட்லி யூ வாண்ட். அப்போ நான் 5 3 கொடுப்பேன். அப்போ நான் வந்து டோட்டல் போட்டு ஃபுட் ஐட்டம். ஓகே, என்ன கொடுப்பேன்னா ஐயோ அது வேறு இருக்கா? சரி, ஓகே, இது நான் ஒரு 1 தோசை அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். 1 தோசை 30 ரூபா. ஓகே, அப்போ நான் வந்து டோட்டல் என்ன கொடுப்பேன்? 1 தோசை இன்ட்டு குவான்டிட்டி அப்படின்னு கொடுப்பேன். அப்போ பிரிண்டில் டோட்டல். புரியுதா கைஸ்? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆன்சர் வரும்? நான் லைவாக யூஸர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் பாருங்க. அப்போ என்டர் யுவர் ஃபுட்டு கேட்குதா? நான் தோசைன்னு கொடுப்பேன். ஹவு மெனி தோசை யூ வாட்னு எப்படி கேட்டுச்சு? ஏன்னா எஃப்ஸ்ட்ரிங் சொல்லி கொடுத்தேன்னா இப்போ தெரியுதா ஏன் எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன்ட்டு? ஹவு மெனி, நீ தோசைனால தோசை கேட்குது, இட்லினா இட்லி கேட்கும், பரோட்டானா பரோட்டா கேட்கும். ஹவு மெனி தோசை யூ வாண்ட், எனக்கு வந்து ஒரு 5 தோசை வேணும். அப்போ 150 ரூபா பில்லை பே பண்ணேன். புரியுதா கைஸ்? இப்போ தெரியுதா யூசர் இன்புட் கான்செப்ட் என்னன்ட்டு? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். கிருபா, ஸ்ரீ, அஜித். ஏன்னா இந்த இடத்துல ஏன் இன்ட்டு போட்டேன்? ஏன்னா நீ இந்த இடத்துல நம்பரை மட்டும் தான் கொடுக்கணும். இதுக்கு பின்னாடி ஃப்ளோட் கூட நீ கொடுத்துக்கலாம். ஓகே, இன்புட்னா என்னது? நீங்க கேரக்டரை மட்டும் கொடுக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இதெல்லாம் வீட்டில் போய் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் நான் முடிச்சிட்டேன். அடுத்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அதாவது என்னன்னா அதாவது ஈக்குவல் டு பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மல்டிபிளிகேஷன் ஆர் ஈக்குவல் டு டிவிஷன் ஆர் ஈக்குவல் டு இதை தான் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது வந்து 1-2 இடத்துல தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், லூப்பிங்ல சொல்லி தரேன். ஸோ நல்லா கவனிங்க. இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு? பிளஸ் ஆர் ஈக்குவல் டு இது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இதோட ஸ்ட்ரக்சரை தான் நீங்க கோடே எழுதணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10, திரும்பவும் நீங்க எக்ஸ் தான் போடணும். எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன். அப்ப பிரிண்ட் எக்ஸ்ல எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 30ன்னு வரும். ஆமா சார், எப்படி சார் 30ன்னு வந்துச்சு? அப்ப இந்த பிளஸ் ஆர் ஈக்குவல் மீனிங் என்ன சார் அப்படின்னா, கொஞ்சம் உத்து கவனிங்க. ஓகே, யாருக்கெல்லாம் பைத்தான் தெரியாதோ நல்லா கவனிங்க. இந்த இன்க்ரிமெண்ட் கான்செப்ட் கண்டிப்பா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளஸ் ஆர் ஈக்குவலோட மீனிங் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20, இதுதான் மீனிங். புரிஞ்சா? அப்ப மேல எக்ஸ்ல 10 இருக்கு. அப்ப அந்த உள்ள இருக்கிற எக்ஸ்ல என்ன ஆன்சர் வரும்? 10 வந்துடும். 10 கூட்டல் 20 என்ன? 30 மாறிடும். கரெக்டா கைஸ்? 30 மாறிடும். அப்ப இந்த எக்ஸ் 30 மாறி இப்படி வந்துடும். ஓகே, அப்ப ரெண்டு வேரியபிளும் சேமா இருக்குன்னா எனக்கு கடைசியா இருக்கிற வேரியபிள் தான் எடுக்குங்கிறத உனக்கு முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனாலதான் எனக்கு ஆன்சர் 30 வந்துச்சு. எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார், புரியுது சார். ஓகே, கிருபா, அஜித், ஸ்ரீ, புரிஞ்சா? எஸ் சார். புரியலன்னா கேட்டுக்கோங்க. ஓகே, இதே இதெல்லாம் தேவையின் அடிப்படையில் மைனஸ் மல்டிபிளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணுங்க. கனியமுதன், சவுந்தர், ஆல்வின், ஜோஷ்வா, புரியுதா? நீங்களும் இப்பதான் பைத்தான் படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா கம்பாரிசன் ஆபரேட்டர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பாரிசன். ஓகே, கம்பாரிசன் ஆபரேட்டர்ங்கிறது என்ன சார் அப்படின்னா கம்பேர் டூ வேல்யூஸ். நோட் பண்ணிக்கோங்க, கம்பேர் டூ வேல்யூஸ். வாட் இஸ் கம்பாரிசன் ஆபரேட்டர் அப்படின்ட்டு கேட்பான். கம்பேர் டூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது வந்து இதோட அவுட்புட் வந்து ஒன்று ட்ரூன்னு எடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு தான் எடுக்கும். ஓகே, அது எப்படி சார்? இங்கே பாருங்களேன் கைஸ், நல்லா கவனிங்க. இதுக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் சிம்பிள், லெஸ் தன் சிம்பிள், நாட் ஈக்குவல் டு, இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எழுதுறப்ப தெளிவாக எழுதுங்க. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ நான் பிரிண்ட்ல எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த டபுள் ஈக்குவலோட மீனிங் என்ன? எக்ஸ்ல இருக்கிற வேல்யூவும் ஒய்ல இருக்கிற வேல்யூவும் சமமா அப்படின்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க, சமமா அது ரெண்டும்? சொல்லுங்கப்பா. கிடையாது, சமம் கிடையாது. அப்ப எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 20 அந்த வேல்யூ இருக்கு. அப்ப 10 20 நாட் சமம், நாட் சேம். அப்ப எனக்கு ஃபால்ஸ்ங்கிற அவுட்புட் கொடுக்கும். பாத்தீங்களா? சூப்பர் சார். இப்ப நான் மேல வந்து 20 கொடுத்துட்டேன், ஒய்யும் 20. இப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ரெண்டும் சமம். அப்ப ட்ரூன்னு வரும். இதுதான் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் அர்த்தம். இதுக்கு பேர் தான் கண்டிஷன் எழுதுறா அப்படின்னா கண்டிஷனால இஃப் எல்ஸ் அப்படி கிடையாது. அந்த கண்டிஷன்ங்கிறது இதுதான். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னால இஃப் எல்ஸ் கான்செப்ட் சொல்லணும். ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சிருப்பீங்க எல்லாரும், பைத்தான் படிச்சவங்க படி தெரியும். கண்டிஷன் எழுதுறா அப்படின்னா ஓகே குழம்பிடாதீங்க. கண்டிஷன் எழுதுறானா என்ன கண்டிஷன்னா இது வந்து இந்த ரெண்டு சேமா இருக்கா இல்லையா அந்த கண்டிஷன் எழுதுறா. இல்ல இதோட இது பெருசா இருக்கா இல்லையான்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு போடு.
அதாவது ஒய்ய விட ரைட் சைட்ல இருந்து தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். கனியமுதன், கிருபா, அஜித் எல்லாரும் கவனிங்க நல்லா. ஓகேவா? கிரேட்டர் than ஆர் ஈக்குவலோட மீனிங் என்னன்னா ரைட் சைட்ல இருந்து பாருங்க. ஒய்ய விட எக்ஸ் பெருசா? வாய் எந்த பக்கம் திறந்திருக்கு? ஒய்ய விட எக்ஸ் பெருசா? சொல்லுங்க, பெருசா? கிடையாது. ஈக்குவலா அல்லது ஈக்குவலா இருக்கா? ஆமா ஈக்குவலா இருக்கு. அப்ப ட்ரூன்னு ஆன்சர் வரும். புரியுதா? சூப்பர் சார். இப்ப மேல 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்களேன், ஒய்ய விட எக்ஸ் பெருசான்னு நான் கேட்கிறேன். ஆமா பெருசு தானே, 20ஓட 200 பெருசு தானே, அப்ப ட்ரூ தான் வரும். புரியுதா? சூப்பர் சார். இப்ப கீழே வந்து நான் 2000 கொடுக்குறேன். அப்ப 2000 விட 200 பெருசா? கிடையாது. அல்லது ஈக்குவலா? அதுவும் கிடையாது. அப்ப ஃபால்ஸ் தான் ஆன்சர் வரும். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். கைஸ் புரியுதா புரியலையா? எஸ் சார். பக்காவா புரியுதுல? அழகா நோட் பண்ணுங்க. சார். நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரே நிமிஷம் கைஸ் கைஸ் ஒரே நிமிஷம். இப்ப இதே தான் கிரேட்டர் தன் லெஸ் தன்லாம் இதே தான் வரும். நாட் ஈக்குவல் தான் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பசங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா எக்ஸ்ல இருக்கிற வேல்யூவும் ஒய்ல இருக்கிற வேல்யூவும் சமம் இல்லைன்னு சொல்றேன் நான். ஓகே, ஆமா தானே? சமம் இல்லை தானே? நான் என்ன சொல்றேன்னா சமம் இல்லடா அப்படின்னு சொல்றேன். நாட் ஈக்குவலோட மீனிங் என்ன? சமம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா எக்ஸ் வந்து 200, ஒய் 2000. அப்ப சத்தியமா சமம் கிடையாது. அப்ப ட்ரூ. நான் சொன்னது கரெக்டா தானே? அப்ப ட்ரூ தான் ஆன்சர். பாத்தீங்களா? இப்ப மேலையும் 200, கீழையும் 200. ஆனா நான் சொல்றேன் டேய் ரெண்டும் சமம் கிடையாதுடா அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்ப இல்ல 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 தப்பு. அது எப்படி நீ சொல்லலாம்? ரெண்டும் அங்க சமமா இருக்கு. புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் நாட் ஈக்குவலோட மீனிங். ஓகே, அழகா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன்ங்கிறது வேற, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வேற. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அதான் பின்னாடி அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அடுத்த டாபிக் அதான். நோட் பண்ணா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். நோட் பண்ணே சார். சூப்பர்ப்பா. அதர்ஸ் நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ் சூப்பர். நெக்ஸ்ட் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. லாஜிக்கல் ஆபரேட்டர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஜிக்கல் ஆபரேட்டர்னா என்ன சார்? ஓகே கைஸ் நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாப்பா நான் சார் படப்படன்னு எடுத்துட்டு இருக்க போறேன். நோட் பண்ணிட்டீங்களா? பைத்தான் தெரியாதவங்களாம் ஆமாப்பா எதுனாலும் சொல்லுங்க சரிங்களா? சார் கொஞ்சம் வேகமாக போறீங்க, ரொம்ப ஸ்லோவாக போறீங்க, எதுனாலும் சொல்லுங்கப்பா. புரியலன்னா கேளுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ப்பா. பேசிக்ஸ் நீ எந்த அளவுக்கு தரவா தெரியுதோ பின்னாடி உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏன்னா நான் டீச்சிங் டிஃப்ரெண்டா இருக்கும். பேசிக்ஸ் வரைக்கும் தான் அழகா உங்களுக்கு புரியும். பேசிக்ஸை முடிச்ச உடனே என்னோட ட்ரைனிங் செல்லு அந்த கம்பெனிக்குள்ள நான் என்ட்ரு ஆகி அதில் எப்படி கோடிங் போறதுக்கு மட்டும் நான் சொல்லி தருவேன். இது வரைக்கும் யாருக்கும் சொல்லி கொடுத்தது கிடையாது. அதனால தான் இவங்க 3 பேட்சையுமே நான் கனெக்ட் மிங்கிள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்களுக்கு தான் நான் ஆரம்பிக்கிறேன். புரியுதா? ஸோ தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. இந்த பேசிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே குட். ஸோ நல்லா கவனிங்க. அடுத்து வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர். லாஜிக்கல் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னா அண்டு, ஆறு, நாட்டு. ஓகே, இந்த அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நார் கேட்டு படிச்சிருக்கீங்களா? சம்திங் எங்கேயோ இது படிச்சிருப்போம் ரைட்? ஸோ அப்போ அண்டுனா என்னன்னா இஃப், இது அப்படியே எழுதுங்க பார்ப்போம். இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, ஓகே ட்ரூ, ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, ஆர்னா என்ன சார் அப்படின்னா if any one of the conditions are true return true. நாட்னா என்ன சார் அப்படின்னா ரிவர்ஸ் ரிசல்ட். நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க guys. அப்ப அண்டுனா என்னன்னா if both conditions are true return true. ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாதான் ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கும். ஆனா ஆர் அப்படி கிடையாது. எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. எனக்கு ஏதாவது ஒன்னு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும், நான் ட்ரூ கொடுப்பேன். ரிவர்ஸ்னா அப்படியே தலைகீழா வரும். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க.
சார் அந்த நாட்ல என்ன சார் அது? நான் வரேன் 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 வரேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? ரிவர்ஸ் ரிசல்ட் நோட் பண்ணிட்டீங்களா? ரிவர்ஸ் ரிசல்ட். எஸ். நோட் பண்ணியாச்சு சார். ஓகே கைஸ் குட். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஏஜ் வந்து 18ன்னு போட்டுக்கிறேன் கைஸ். பிரிண்ட்டில் ஏஜ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. இந்த கண்டிஷன் ட்ரூவா? ஓகே, ஏன்னா ட்ரூ தான் கரெக்டா? ஏன்னா 18ஓட 18 பெருசா, அந்த ஏஜ்ல 18 வந்துடும். 18ஓட 18 பெருசா இருக்கா? இல்ல. ஈக்குவலா இருக்கா? இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகே, அடுத்து அண்டு. நல்லா கவனிங்க, அண்டு அண்டு யூஸ் பண்றேன். அடுத்து அதே ஏஜ் வந்து ஈக்குவல் டு 18 இருக்கா அப்படின்னு கேட்கறேன். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ட்ரூ, செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவான்னு பாருங்க. 18 ஈக்குவல் டு 18 ட்ரூ தான். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ட்ரூவு, செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவு. ஓகே, அப்ப இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, எனக்கு ரிட்டர்ன் என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? ரிட்டர்ன் என்ன ஆன்சர் வரும்? இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. அதற்கா ட்ரூவு? இப்போ புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதா புரியலையா கைஸ்? சொல்லுங்கப்பா. எஸ் சார். இனி இந்த ஒரு அண்டு தான் போடணும், இல்லை எத்தனை அண்டுனாலும் என்னால் போட முடியும். ஏஜ் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 30ன்னு போடுறேன். 30ஓட அண்டு சின்ன நம்பரா? ஏஜ் வந்து சின்னதா? ஆமா. அப்ப எல்லா கண்டிஷனுமே உனக்கு ட்ரூனா ட்ரூ தான் வரும். இப்போ நான் ஏதாவது ஒன்றை மாத்துறேன், இதுல 180ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மத்த ரெண்டுமே ட்ரூ, ஆனா அந்த 180ங்கிறது ஃபால்ஸ். அப்ப ஒன்னு தப்பு தப்புனாலும் தப்பு தான், ஃபால்ஸ் வந்துருச்சா? புரியுதா? சூப்பர் சார். புரியுதா கைஸ்? சரி சார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆறு யூஸ் பண்றேன். ஆறுனா என்னது? எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. எனக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா போதும். ஓகே, எல்லாமே இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏஜ் வந்து 18ஓட ஏஜ் பெருசா கிடையாது, ஈக்குவலா? ஈக்குவல். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. 180 18 ஒன்னா ஃபால்ஸ். அப்ப ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. எனக்கு ஒன்னு இருந்தாலே போதும், நான் ட்ரூ கொடுப்பேன். அதுதான் ஆறு. புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். புரியுதுல கைஸ்? நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து நான் சொல்லி தரேன். நோட் பண்ணியாச்சு சார். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் என்னன்னா நாட்டு. நாட்னா ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் என்ன ஆன்சர் வரும்? 18ஓட 18 பெருசா கிடையாது, ஈக்குவலா? ஆமா ஈக்குவல். அப்போ ட்ரூன்னு எனக்கு ஆன்சர் வரும். நம்மளே அந்த பாருங்க ட்ரூன்னு வருதா? சரி சார். இதுக்கு முன்னாடி இப்படி நாட்டுன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாட்டோட சிண்டாக்ஸ் இப்படி தான். நாட்டோட வேலை என்னன்னா ரிவர்ஸ் ஆக்கி விடும் அவுட்புட்டா. இப்போ உன் கையில ட்ரூ இருக்கு, ஆனா அவுட்புட் டிஸ்பிளே ஆகிறப்போ ஃபால்ஸா டிஸ்பிளே ஆகும். பாருங்களேன், பாத்தீங்களா? தெரியுதா? சூப்பர். ஆமா சார். அப்ப உன்னோட கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆகிறப்ப அது ஃபால்ஸா தலைகீழா மாத்தி விடும். அதுதான் நாட்டோட வேலை. அதனாலதான் ரிவர்ஸ் ரிசல்ட்னு சொன்னேன். புரியுதா? இப்போ வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல்ட்டி, அதாவது லெஸ் than சிம்பிள் போடுறேன். 18ஓட 18 சின்ன நம்பரா? கிடையாது, அது வந்து ஃபால்ஸ். ஆனா அந்த ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் ட்ரூ வந்திருக்கா? புரியுதா கைஸ்? ஏன்னா அது ரிவர்ஸ் ஆக்கி விட்டுருச்சு. நோட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஓகே, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இது ஒரு ஆகாத ஆப்ரேட்டர். ஓகே, இது சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இஸ் நாட். ஓகே, இஸ் நாட்னா என்ன சார் அப்படின்னா, ஓகே, அதாவது இப்போ ஒரு சார் தலைன்னா தோனி சார் அப்படிங்கிறான் ஒருத்தவன். ஓகே, தலைனாலே தோனி தான் சார். ஓகே, அதாவது தலைனாலே தோனி. இன்னொருத்தன் சொல்றான் தலைனா அஜித் சார் அப்படின்னு சொல்றான். ஓகே, ஏதோ ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இப்போ தலைங்கிறது இப்போ வந்து அஜித். இப்போ நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். கரெக்ட். ஓகே, அப்போ தலைங்கிறது அஜித். ஓகே, அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்லலாம், இப்போ தலைங்கிறத நான் அஜித்னு சொல்லிட்டேன். என்ன படம்னா, சரி ஓகே, விடாமுயற்சி ஹீரோ யாரு? அதுவும் அஜித். கரெக்டா? ஸோ அப்போ விடாமுயற்சி ஹீரோவும் அஜித் தான். ஆனால் நான் அஜித்துன்னு போடாம நான் தலைன்னு போட்டுறேன், அந்த வேரியபிளை கொடுத்துட்றேன். ஏன்னா தலைங்கிறது அஜித், அப்போ விடாமுயற்சி ஹீரோங்கிறது தலை தானே வரணும். கரெக்டாக கைஸ்? ஏன்னா அந்த தலைங்கிறது அஜித் தானே இருக்கு. அப்போ நான் பிரிண்ட்ல தலைன்னு கொடுத்தாலும் எனக்கு அஜித் தான் வரும். ஓகே, அதே பிரிண்ட்ல விடாமுயற்சி ஹீரோன்னு கொடுத்தாலும் எனக்கு அஜித் தான் வரும். இங்க பாருங்களேன். ஆமா, சூப்பர் சார், ரெண்டுமே வருது. இப்போ இதுக்கும் இஸ்நாட்டுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, தலைங்கிறவர் தான் விடாமுயற்சி ஹீரோவா? ஓகே, அப்ப இஸ் தலைங்கிறவர் தான் விடாமுயற்சி ஹீரோவா நான் கேட்குறேன். ஆமா, அவர் தானே, அதனால எனக்கு ட்ரூன்னு வரும். தலைங்கிறவர் விடாமுயற்சி ஹீரோ கிடையாது, அதான் இஸ் நாட் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடுக்குறேன். இஸ் நாட்னா கிடையாதுன்னு சொல்றேன். கிடையாதா? அது டிஃபால்ட்டாவே தெரியுது. ஓகே, அப்போ ஃபால்ஸ்ன்னு வரும். புரியுதா புரியலையா கைஸ்? அப்போ ஒரு வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. எஸ்ஆர் எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ், இது புரியுதா புரியலையா? ஓகே, ஏன்னா இது வந்து நீங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண மாட்டீங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ண கிடையாது. இதுக்கு அடுத்த வாரம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் சும்மா ஒரு பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க கைஸ். இஸ் நாட். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? சார். சூப்பர் கைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். ஓகே, இருக்கு இல்ல, நீ தேடுற பொருள் அதுக்குள்ள இருக்கா இல்ல இல்லையா? ஒரு கூடக்குள்ள பழம் இருக்கு, அது ஆப்பிள் பழம், பனானா பழம், ஆரஞ்சு பழம் இருக்கு. நான் தேடுறது ஆப்பிள் பழம். அந்த ஆப்பிள் பழம் அந்த கூடக்குள்ள இருக்கா? ஆமா இருக்கு. இருக்குன்னா ட்ரூ, அதான் இன்னுன்னு சொல்லுவாங்க. இருக்குன்னா இன்னுன்னு அர்த்தம். இன்னு நாட் இன்னு. அப்ப இன்னு நாட் இன்னு, அதான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, நாட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கூடை இருக்கு. ஓகே, கூடைங்கிற வேரியபிள் இருக்கு. கூடை, அந்த கூடைக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, மல்டிபிள் வேல்யூ போடணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஆக்சுவலா இது ஒரு அடுத்த டாபிக்ல நான் சொல்றேன், வரும் டேட்டா டைப்ல. ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், பிரிண்ட்ல பனானா இன்
இன்னும் அது இருக்கா, பனானா இன் கூட, அந்த கூடக்குள்ள பனானா இருக்கான்னு கேட்குறேன். ஆமா இருக்குதானே பனானா, அப்போ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு அர்த்தம். வருதா? சூப்பர் சார். ஓகே, இப்போ நான் மேங்கோவே கிடையாது, அந்த கூடக்குள்ள மேங்கோ கிடையாது. நான் சொல்றேன் மேங்கோ இன் கூட, மேங்கோ அந்த கூடக்குள்ள மேங்கோ கிடையாது, நான் இருக்குன்னு சொல்றேன், ஆனால் ஃபால்ஸ் ஆன்சர். சரி, அப்போ நான் மேங்கோ வந்து நாட் இன் கூட, ஆமாம் கூடக்குள்ள மேங்கோ கிடையாது தானே, அப்போ ட்ரூ தான் வரும். புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதா புரியலையா? சொல்லுங்க கைஸ். ஓகே சூப்பர், நோட் பண்ணிக்கோங்க. சார் என்ன சார் இது குழந்தைங்க கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகும் எல்லாமே. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? அதர்ஸ், கனி, ஆல்வின் எல்லாம் நோட் பண்ணிங்களா? ஜோஷ்வா, ஸ்டவுந்தர், ஸ்ரீ, அஜித், கிருபா போலாம்ல? நெக்ஸ்ட் இங்கிட்ட தீனா, அஜய், இங்கிட்ட எல்லாம் அந்த குரூப்ல நோட் பண்ணீங்களா? குட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே லாஸ்ட் பிட் வைஸ் இது சும்மா சிம்பிள்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் இது ஆம்பர்சன் சிம்பிள், அண்டு இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டால் அது ஆர் சிம்பிள். இன்ஃபினிட்டி இது போட்டால் சிப்டமிக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அந்த 1 நம்பர் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குமே, இதுக்கு பேர் நான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் தான் சொல்லுவோம். இது போட்டிங்கன்னா நாட்டுன்னு அர்த்தம். இது சிம்பிள்ஸ் வந்து டேட்டா பேஸில் நீங்கள் படிக்கிறப்ப, ஜாங்கோ படிக்கிறப்ப இது உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இது வந்து சிம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிட்வைஸ் ஆபரேட்டர், இதுதான். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? சார் அந்த நாட்டுக்கு வந்து சிப்டமிக்கு உங்களோட கீபோர்டில் 1 நம்பர் பட்டனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கு பாருங்களேன், எல்டு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பட்டன் இருக்கு பாருங்களேன். ஓகே சார். இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. சிப்டமிக்கு அதை கிளிக் பண்ணா அது வரும். ஆபரேட்டர் கான்செப்ட் ஓவர் கைஸ். என்னென்ன பார்த்தோம், ரீகால் விட்டுருவோமா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர், கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல். ஓகே, அசைன்மெண்ட் ஆபரேட்டர், பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஈக்குவல் டு, ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுக்காக உங்களுக்கு நான் சொல்லி வரும், இது ஆட்டோமேட்டிக்காவே இதாகும். ஓகேவா? அடுத்து மூணாவது வந்து கம்பேரிசன், கம்பேர் டு வேல்யூஸ், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் மெம்பர்ஷிப் சாரி ஐடென்டிட்டி ஆபரேட்டர், இஸ் நாட், இவர் தான் இவரா அப்படின்னு. ஓகே, அப்புறம் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். ஓகே, மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் சாரி லாஜிக்கல் ஆபரேட்டர், அண்டு ஆர் நாட். அண்டுனா போத் கண்டிஷன் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ, ஆர்னா எனி ஒன் ஆஃப் தி கண்டிஷன் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ, நாட் ஆர் ரிவர்ஸ் ரிசல்ட். இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் மெம்பர்ஷிப்னா இன்னு நாட் இன்னு, இருக்கா இல்லையா தேடுற பொருள். ஓகே, இஃப் தட் பர்டிகுலர் வேல்யூ இஸ் பிரசன்டட் ஆர் நாட். ஓகே, அதான் சொல்லுவாங்க. அப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இட்ஸ் லைக் அ சிம்பிள் ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ ஆப்ரேட்டர் கான்செப்ட் ஓவர். அப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, கமெண்ட்ஸு, வேரியபிள்ஸு, யூசர் இன்புட் கான்செப்ட், அப்புறம் எஃப் ஸ்ட்ரிங்கு, அப்புறம் 6வது டாபிக் இந்த ஆப்பரேட்டர்ஸ். மொத்தம் 6 டாபிக் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? டெல் மீ கைஸ். போலாம் சார். இந்த 6 டாபிக் நீங்க தெரிஞ்சா மட்டுமே இப்போ நான் சொல்லி தர போற டாபிக் உங்களுக்கு புரியும். அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, பைத்தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அது என்ன சார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா? எல்லாருக்கும் தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட்லயுமே இதை நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இஃப், எலிஃப், எல்ஸ், ஓகே, நெஸ்டட் இஃப், மல்டிபிள் இஃப்,
ஓகே, இதுதான் நோட் பண்ணிக்கோங்க. இஃப், எல்இஃப், எல்ஸ், நெஸ்டட் இஃப், மல்டிபிள் இஃப். ஸோ இது ரொம்ப முக்கியம், இஃப் எல்ஸ் தான் கைஸ். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு ஸ்டோரியை வச்சே நான் சொல்லித்தரேன். புரியுதா கைஸ்? ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்லி தர போறேன்னா, நீங்கள் வந்து ஒரு என்னன்னா ஒரு சிம்பிளாகவே சொல்கிறேன், ஏஜ் வாங்கிக்குவோம். ஓகே, ஏஜ் நீங்கள் யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்குவீங்க? இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் ஏஜ். ஓகேவா? ஏஜ் வந்து வாங்கிக்குவீங்களா? சரி சார், ஆமாம் சார், ஏஜ் வாங்கிக்குவேன். நீ வந்து ஏஜ் 10 12 எதுனாலும் நீ கொடுப்ப. நீ அதாவது 18 அல்லது 18க்கு மேலே உன்னோட ஏஜ் இருந்துச்சுன்னா, ஒன் செகண்ட் ரிப்பீட், 18 அல்லது 18க்கு மேலே உன் ஏஜ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஓட்டுன்னு வரணும். 18க்கு கம்மியாக இருந்தாலே டிஃபால்ட்டாக உனக்கே தெரியும் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லணும். அதை எப்படி நீ கோடிங்கில் போடுவ? ஃபர்ஸ்ட் நீ லாஜிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ஏஜ் அந்த லாஜிக்னா என்ன சார்? ஓகே, லாஜிக்ங்கிறது என்னன்னா, இப்போ அந்த ஏஜ் வந்து 18 18 இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது பிரிண்ட்ல ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18. இதுதான் லாஜிக். புரியுதா? லாஜிக்னா இதான் லாஜிக். ஏன்னா 18ஓட ஏஜ் நீ கொடுக்கறது பெருசா இல்ல டவுனா இருக்கா? அப்ப இதை நான் எப்படி கோடிங் ஃபார்மேட்ல போடலாம்? அதுதான் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 கோலன் சிம்பிள் அண்ட் கிளிக் என்டர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் சின்டாக்ஸ். அப்ப இஃப் கண்டிஷன், ஓகே, கண்டிஷன் நான் போட்டிருக்கேனா, அப்ப 18ஓட நீ கொடுக்குற ஏஜ் பெருசாவோ அல்லது ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும்தான் உள்ள வரும். இந்த கோலனுக்குள்ள வந்து பிரிண்ட்ல யூ கேன் ஓட் அப்படின்னு சொல்லும். புரியுதா கைஸ்? சப்போஸ் உள்ள வரல, கண்டிஷன் ஏஜ் வந்து 17 தான் போட்டேன், அப்ப இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வந்துடும். ஓகேவா? ஏன்னா 18ஓட 17 பெருசு கிடையாது, ஈக்குவல் கிடையாது. அப்போ ஃபால்ஸ்னா ஓகே, எல்ஸ் பார்ட், அதாவது இஃப்க்கு அப்புறமா எல்ஸுங்கிறது என்னன்னா, யாரெல்லாம் ஃபால்ஸா வராங்களோ அவங்கள மட்டும் தான் அது உள்ள அனுமதிச்சுக்கும். புரிஞ்சா? அப்ப பிரிண்ட்ல நான் என்ன போடுவேன்? கோலன் கிளிக் என்டர். பிரிண்ட்ல யூ கேனாட் ஓட் அப்படின்னு போடுவேன். புரியுதா கைஸ்? புரியுதா? இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், இன்புட் கேட்குதா? நீ ஆரோ கலரில் 10 சொல்லி வயசு கேரக்டர் கொடுத்தேன்னா இட் ஷோவிங் வேல்யூ எரர். ஏன் வேல்யூ எரர் காட்டுது? ஏன்னா நீ அந்த இடத்துல இன்டீஜர் நம்பரை மட்டும்தான் நீ கொடுக்கணும். ஏன்னா நீ அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்க. அதனால தான் அந்த வேல்யூ எரர் காட்டுது. பார்த்து வச்சுக்கோங்க வேற என்ன எரர் வருதுன்னு. நீங்கள் என்னென்ன விடுவீங்க என்ன? என்டர் யுவர் ஏஜ், நான் வந்து கரெக்டாக 19 கொடுக்குறேன். யூ கேன் ஓட்டு. எப்படி யூ கேன் ஓட்டுன்னு வந்துச்சு? ஏன்னா இந்த கோடு இந்த கண்டிஷன் செக் பண்ணிருக்கு. ஏஜ் வந்து 19 வந்திருக்கும். நீங்க டைப் பண்ணது 19 தானே? அப்ப 18ஓட 19 பெருசா? ஆமா சார். அப்போ கண்டிஷன் ட்ரூனா தான் உள்ள போகும். உள்ள போய் எனக்கு யூ கேன் ஓட்டுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க. திரும்ப நான் ரன் பண்றேன். கரெக்டா 17 போடுறேன் பாருங்களேன். 17 நீங்க எங்கடா டைப் பண்றது? இங்க ஓகே பாருங்க, யூ கேனாட் ஓட்டுன்னு வருது. ஏன்னா இந்த இடத்துல 17 வந்திருக்கும். 18ஓட 17 பெருசா? கிடையாது. ஈக்குவலா? அதுவும் கிடையாது. அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ்னா வெளியில வரும். அடைக்கலம் கொடுக்காரு யாரு? நம்ம அடைக்கலம் தான் எல்ஸ் பார்ட். ஓகே, யாரெல்லாம் ஃபால்ஸ் வராங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். அதனாலதான் எனக்கு இதுக்குள்ள போய் இது எடுத்துச்சு. புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ், இந்த லாஜிக் புரியுதுல? நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணுங்க. இது அடுத்து இன்னொரு லாஜிக் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? அதர்ஸ்
எஸ் சார். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்த ஒரு லாஜிக் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகே, இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் கைஸ். இதுதான் பேஸ், இந்த ஹார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங். இது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்களுக்கு சூப்பரா கோடிங் வரும். ஓகே, இப்போ ஒரு லாஜிக். என்கிட்ட ஒரு கூட இருக்கு. ஓகே, இல்ல என்கிட்ட ஒரு மெனு கார்டு இருக்கு கைஸ். ஒரு மெனுஸ் இருக்கு, மெனு கார்டு இருக்கு என்கிட்ட. ஓகேவா? மெனுஸ்ல வந்து மல்டிபிள் வேல்யூ இருக்கு. மல்டிபிள் வேல்யூ நான் ஸ்கொயர் பேக்கெட்ல தான் போடணும்னு சொல்லிட்டேன். என்கிட்ட என்னென்ன இருக்குன்னா இப்போதைக்கு பிரியாணி ஓடிக்கிட்டு இருக்கு, பிரியாணி இருக்கு. ஓகேவா? வேற என்ன காய்ஸ் இருக்குன்னா இட்லி இருக்கு, அப்புறம் ஒரு தோசை இருக்கு. இதுதான் என் மெனுல இருக்கு. இதை தாண்டி நீ வேற எதையும் ஆர்டர் பண்ண முடியாது. அப்ப நான் எப்படி கோட் எழுதுவேன்னா, ஓகே, நீ தேடுற பொருள், அதாவது இப்ப பிரியாணினா நீ ஆர்டர் பண்ற பொருள் அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் சொல்லுங்க கைஸ். ஓகே, என்கிட்ட பைத்தான் படிச்சவங்க சுவாய திறக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகே, அடுத்த சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த இடத்துல நான் என்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்ணணும், லாஜிக் என்ன லாஜிக்னா நான் எப்படி யோசிப்பேன் சொல்லுங்க. சொல்லுங்க கைஸ். நான் சொல்றது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ நான் யுவர் ஆர்டர்னு வாங்கிக்கிறேன். ஓகேவா? யுவர் ஆர்டர் நான் ஆர்டர் பண்றேன். ஓகே, இன்புட்ல என்டர் யுவர் ஆர்டர். அப்ப நான் என்ன லாஜிக் எழுதுவேன்? நான் கொடுத்துருக்க ஆர்டர் இப்ப நான் கொடுக்கறது அவைலபிளா இருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி கைஸ் எழுதுவேன் சொல்லுங்க. மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப் ஏன் போடுறோம்? அதில் தான் இன்னும் இருக்கு சார். நீங்க சொல்லாதீங்கப்பா, படிச்சவங்க சொல்லாதீங்கன்னு சொல்றேன். அதர்ஸ் சொல்லுங்க கைஸ். கனியமுதன், ஆல்வின், என்னாச்சு? ஜோஷ்வா, என்ன லாஜிக் தெரியலையா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர், லாஜிக்கல் ஆபரேட்டர்னு ஒரு ஆபரேட்டர் இப்போ சொல்லி கொடுத்தேனே, அதுல மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் ஒன்று சொல்லி கொடுத்தேனா சொல்லுங்க. சொல்லுங்க கைஸ். அதுல இப்ப யோசிங்க, அதுக்கு தான் படிக்கணுங்கிறது அரித்மெட்டிக், அதுதான் அந்த ஆபரேட்டர் சொல்லி தரேங்கிறது. ஓகே, இந்த இடத்துல எது போட்டா கரெக்டா இருக்கும்? அதுதான் டெவலப்பரோட வேலை, இதுதான் யோசிக்கிறது. ஓகே, நீங்க ப்ராப்பரா படிச்சிருந்தேன்னா உனக்கு அது சுலபமா கோடு வந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பரா படிக்காம எவனோ ரெஃபரன்ஸ்ல உள்ள போய் உட்காந்தவன் தான் டெவலப்பர்னாலே ஐயோ வேணாண்டா ப்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்ல போய் ஒர்க் பண்றான். 10 வருஷமா ஒரே இதுல ஒர்க் பண்றதுனால அவனுக்கு சின்ன பையனா நல்ல சம்பளம் வாங்கிட்டு போறான், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. அவன்கிட்ட போய் கேட்டனா டெவலப்பர் சைடே போகாதடா, ப்ரெஷருங்கிறாங்க. கேட்டா அவன் ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான் அவன். ஓகே, புரியுதா கைஸ்? எல்லாம் நடக்குது, நான் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கேன் கம்பெனில. ஓகே, அப்புறம் இவன் பாரு ஆன்சைட் போறான், என்னோட சின்ன வயசுக்காரன், என்ன இவன் இவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படின்னு நீ படிக்கணும் உட்காந்து. கரெக்டா கைஸ்? ஓகே, நீ யாரும் ரெஃபரன்ஸ்லயோ எத்தக்காப்பத்துக்கோ நீ உள்ள வந்திருப்ப. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு வந்தாலே உனக்கு அழகா சுலபா கோட போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது அப்படி இப்படி மிஸ்டேக்னா சாட்ஜிபிட்டி இருக்கு, நீ போட்டு போய்கிட்டே இருக்கலாம் கோடு. ஓகே, புரியுதா? அப்ப நீங்க யோசிங்க, இந்த இடத்துல லாஜிக் என்ன பண்ணணும்? அப்ப நான் இந்த இடத்துல செக் பண்ணணும், நான் இப்ப இந்த யுவர் ஆர்டர் வந்து அந்த மெனுக்குள்ள இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஓகே, லாஜிக் இஃப். ஓகே, யுவர் ஆர்டர் இன்னும் என்னது? மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். அந்த யுவர் ஆர்டர்ல என்ன ஆன்சர் வரும்? நீ டைப் பண்ற ஆன்சர் வரும். பிரியாணியோ தோசையோ இட்லியோ பொங்கலோ பூரியோ வருமா? அது அந்த மெனுக்குள்ள இருக்கானா இன் மெனுஸ் கொடுப்பேனா? அந்த மெனுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ட்ரூனா உள்ள போகும். உள்ள போயிட்டு பிரிண்ட்ல எஸ், அதாவது எஃப் ஸ்ட்ரிங் போடுங்க. எஸ், இந்த என்ன போடுவேன்? யுவர் ஆர்டர் போடுவேன். யுவர் ஆர்டர் என்ன வரும்? நீ கொடுக்குற ஆர்டர் வரும். ஓகே, யுவர் ஆர்டர், அதாவது தோசைனா தோசைன்னு வரும். எஸ், தோசை இஸ் அவைலபிள் அப்படின்னு வரும். புரியுதா? இல்ல அந்த பொருள் இல்ல, நீ வந்து இருக்கிறதே பிரியாணி இட்லி தோசை தான், அங்க போய் நீ நூடுல்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா அங்க என்ன ஆன்சர் வரும்? சாரி, யுவர் ஆர்டர், அந்த என்ன கொடுக்குறியோ அது இஸ் நாட் அவைலபிள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? புரியுதா கைஸ்? அப்ப நீ படிக்கிறதுல கனெக்ட் ஆகுதா? ஓகே, ஸோ இங்க பாருங்க, நீங்க எல்லாமே கனெக்ட் ஆகுது. வேரியபிள் படிச்சீங்க, ஆபரேட்டர் படிச்சீங்க, கண்டிஷன் படிச்சீங்க, எஃப் ஸ்ட்ரிங் படிச்சீங்க, எல்லாம் கனெக்ட் ஆகுது. யூசர் இன்புட் படிச்சீங்க. புரியுதா? ரன் பண்றேன், என்டர் யுவர் ஆர்டர். நான் வந்து இட்லியே கொடுக்குறேன். எஸ், இட்லி இஸ் அவைலபிள். ஏன்னா இட்லி அந்த இதுக்குள்ள இருக்கு, மெனுக்குள்ள இருக்கு. திரும்ப ரன் பண்றேன், என்டர் யுவர் ஆர்டர், தோசை. எஸ், தோசை இஸ் அவைலபிள். ஏன்னா தோசையும் இருக்கு மெனுக்குள்ள. அடுத்து நான் சம்பந்தம் இல்லாம வந்து பூரி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் நமக்குன்னா சாரி, பூரி இஸ் நாட் அவைலபிள். பக்காவா எடுக்குதா? ஏன்? ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்கு, பூரி கிடையாது. அப்ப எல்ஸ் பாட்டு டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆயிருக்கும். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். Tell me guys. Tell me guys. சொல்லுங்க. அதர்ஸ், கிருபா, ஸ்ரீ, புரியுதா உங்களுக்கு?
லாஜிக் எப்படி போடுறாங்க, எப்படி எழுதணும்னு கைஸ் புரியுதுல? நீங்க சொன்னாதான்ப்பா அடுத்து நான் போக முடியும். புதுசா பைத்தான் படிக்கிறவங்களுக்கு புரியுதா? டவுட் இருந்தா கேளுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் கோட் உங்களுக்கு சுலபமா வரும். நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லி தரவா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த பாருங்க, இஃப் எல்ஸ்ல நான் எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? சார் நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? அதான் சொல்லுங்க. சொல்லிட்டா நெக்ஸ்ட் போயிடலாம். எஸ் சார். சூப்பர் கைஸ். இப்போ நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, லாகின் எல்லாருக்குமே லாகின் பண்ண தெரியும் தானே? ஆமா சார். யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா போட்டா லாகின் ஆகும். ஒன்னு தப்புனாலும் இன்வாலிட் கிரிடன் டிஎல்சி இல்லைனா ப்ளீஸ் செக் யுவர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு காட்டும். இது உலக வழக்கம். எங்க போய் உட்காந்து ஒர்க் பண்ணாலும் இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாஜிக் என்ன? ஓகே, இங்க பாருங்களேன். யூசர் நேம் வாங்கிக்கோங்க, நீங்களே வாங்கிக்கோங்க. இன்புட்ல என்டர் யுவர் யூசர் நேம் வாங்கிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு, இன்புட்ல என்டர் யுவர் பாஸ்வேர்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு ஓகேங்களா? இதே வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இஃப் யூசர் நேம் வந்து ஜுக்குனா இருந்துச்சுன்னா, அதாவது உன்னோட டேட்டாபேஸ் யூசர் நேமா வச்சுக்கோங்க. இதை நீ கொடுக்குற யூசர் நேமும் இந்த யூசர் நேமும் மேட்சா இருக்கணும். ஓகே, அதே மட்டும் நீ கொடுக்குற பாஸ்வேர்டும் இங்க இருக்கிற பாஸ்வேர்டும் ஒன்னா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும்? பைத்தான் படிக்காதவங்க சொல்லுங்க. டெல் மீ கைஸ், இந்த இடத்துல நான் என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும்? ஏன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்? சொல்லுங்க கைஸ், அத ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் கொடுக்குற யூசர் அதுதான்னு செக் பண்ணு. அதுதானான்னு செக் பண்றதா? சரி, யூசர் நேம் நான் செக் பண்றேன். மைக்கை மீட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பிளர் ஆகுது ஒரு மாட்டோம், யாராவது இதாகுது. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் ஏன் ஐடென்டிட்டி கொடுக்கணும்? நான் ரெண்டு வேல்யூல செக் பண்றேன். எனக்கு யூசர் நேமும் கரெக்டா இருக்கணும், பாஸ்வேர்டும் கரெக்டா இருக்கணும். அப்படின்னா தானே லாகின் ஆகும். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. ரெண்டுமே எனக்கு ட்ரூவா இருந்தா தானே இதாகும். அப்ப இது லாஜிக்கல். லாஜிக்கலா சார் கேட்காதீங்க சார். லாஜிக்கல ட்ரை பண்ணலாம் சார். அண்டு ஆறுன்னு சொல்லுங்க. புரிஞ்சா? அப்ப யூசர் நேம் வந்து ஜுக்குனா இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா, நீ கொடுக்கறது எதுவும் ட்ரூவா இருக்கான்னு செக் பண்ணணும். அண்டு பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு அண்டுங்கிறது எங்க படிச்சீங்க? லாஜிக்கல் ஆபரேட்டர்ல படிச்சீங்கல்ல. இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் பாஸ்வேர்டும். ஓகே, பாஸ்வேர்டு வந்து டபுள் ஈக்குவல் டு தான் போடணும். ஏன்னா கம்பேரிசன் ஆபரேட்டர், கம்பேர் டு வேல்யூ. ரெண்டு வேல்யூ நீ கம்பேர் பண்ற மாதிரி நீ கோட் எழுதினாலே டபுள் ஈக்குவல் டு தான். ஓகே, சிங்கிள் ஈக்குவல் டு போடக்கூடாது. ஓகே, அப்ப பாஸ்வேர்ட்ல வந்து சும்மா என்னோட பாஸ்வேர்ட் 1234 கோவலன் கிளிக் என்டர். அப்ப நீ கொடுக்குற யூசர் நேமும் நீ கொடுக்குற பாஸ்வேர்டும் இங்க சேமா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், இதுவும் ட்ரூ ஆகும். அப்ப போத் கண்டிஷன் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. அப்ப பிரிண்ட்ல லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வரும். புரியுதா? ஓகே, இல்லைன்னா எஃப் ஸ்ட்ரிங்ல கூட போட்டு ஹே உன்னோட யூசர் நேம் போடு, ஹே உன்னோட யூசர் நேம் போட்டு லாகின் சக்சஸ் போடு. யார் வேணாண்ணா இல்ல, இது நீ ஒன்னு தப்புனாலும் தப்பு தான். ஓகே, என்ன ஆன்சர் வரும்? ப்ளீஸ் செக் யுவர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் வருமா? ஓகே, இங்க பாருங்க, நான் ரன் பண்றேன். கேக்குதா? என்டர் யுவர் யூசர் நேம். ஓகே, நான் மணின்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் பாஸ்வேர்ட் at 1234. அப்ப நான் யூசர் நேம் தப்பா கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் கரெக்டா கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு ரெண்டுமே ஒன்னா இருக்கணும். ஏன்னா என் கோடு அண்டு போட்டிருக்கேன். பாத்தீங்களா? ப்ளீஸ் செக் யுவர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் வருது.
ஏன்னா எல் ஸ்பாட், ஏன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே புரியுதா கைஸ்? ஓகேனா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்கு, அதனால தான் எனக்கு எல்ஸ் எடுக்குது. ஏன்னா ஒன்று தப்புனாலும் தப்பு தான். அதனால தான் எங்க எதை போடணும் அதை தான் கரெக்டாக போட்டிருக்கேன். அண்டுங்கிறத நான் போட்டிருக்கேன். திரும்ப நான் ரன் பண்ணுறேன். என்டர் யூசர் நேம் ஜுக்குன், என்டர் யுவர் பாஸ்வேர்ட் at 1234. இப்போ ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துருக்கேன். அப்போ இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. உடனே உள்ளே போய் சாரி காட் இட் ஜுக்குனுக்கு ஜேக்யூ, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து ஜுக்கோன் at 1234 என்ட்ரு அமைக்கிட்டேன். ஹே ஜுக்கோன் லாகின் சக்ஸஸ் வந்துருச்சா? ஏன்னா கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தனால அப்படி வந்திருக்கு. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இஃப் எல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்களா? எப்படிலாம் கூட போடுறாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஸோ எல்லாரும் போலாம்ல? நெக்ஸ்ட் கிருபா, ஸ்ரீ, அஜித், கனி எல்லாரும் போலாம்லப்பா? நெக்ஸ்ட் போலாம்ல? ஓகே குட். நெக்ஸ்ட் வந்து எலிஃப் கான்செப்டை யூஸ் பண்ணி நான் சொல்லி தரேன். ஓகே எலிஃப் எப்படி ஆட் பண்றது அப்படின்ட்டு. இப்போ எல்லாரும் ஒரு படத்துக்கு போறீங்க. கடைசி என்ன படத்துக்கு போனீங்க சார்? கோட்டு போனேன் சார். சரி, மூவி நேம் வந்து மூவி நேம் ஓகேவா? என்ன வச்சுக்கலாம்னா யூசர்கிட்ட தான் வாங்கிக்கோங்க. இன்புட்ல என்டர் யுவர் மூவி நேம். அப்போ நீ மூவி நேமை கொடுப்ப. ஓகேவா? நல்லா கவனிங்க. இஃப் ஓகே சாரி கைஸ். ஓகே ஸோ நல்லா கவனிங்க. இதோட கதை என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வெளியில் நீங்கள் வரீங்க, படம் பார்த்துட்டு வெளியில் வரீங்க. சார் என்ன படம் சார் பார்த்தீங்க? நான் கோட் படம் பார்த்தேங்க. அப்படியா சார்? ஓகே சார், சூப்பர் சார். படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு சார். அப்போ 10க்கு எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இஃப் அதே மட்டும் மூவி நேம் கொடுத்துட்டு, இப்போ நான் சும்மா ரேட்டிங் கொடுக்குறேன். ரேட்டிங் அதாவது ரேட்டிங்கில் வந்து இன்புட்டில் வாங்கிக்கோங்க, எப்ஸ்ட்ரிங்கில் வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் கிவ் அந்த மூவி நேம் கொடுக்க கோட் மூவி ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது 10க்கு எவ்வளோ மார்க் சார் கொடுப்பீங்க அப்படின்னா, நான் வந்து 5ஓ 7ஓ ஏதோ கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. அதாவது 8, 9, 10. நல்லா கவனிங்க. இல்லைன்னா 8, 9, 10. நீ 8ஆம் நம்பர் கொடுத்தாலும் சரி, 9 கொடுத்தாலும் சரி, 10 கொடுத்தாலும் சரி, படம் வந்து நல்ல படம். 5லேருந்து 7க்குள்ள ஓகே, 5, 6, 7 கொடுத்தேன்னா படம் ஆவரேஜான படம். 5க்கு கீழே நீ என்ன கொடுத்தாலும் படம் மொக்க படம். ஓகேவா? இதை எப்படி நீ கோடிங் எழுதுவ? புரியுதா கைஸ் நான் சொல்ற கதை? எஸ் ஆர் எவ்ரி ஒன், நான் சொன்ன கதை புரிஞ்சுச்சா புரியலையா? சொல்லுங்கப்பா. ஓகே, அப்ப இஃப் லாஜிக் நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் அந்த ரேட்டிங் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 8 அல்லது 8க்கு மேல இருக்கணும்.
அண்டு அதே ரேட்டிங் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10க்குள்ள இருக்கணும். புரியுதா? 10 அல்லது 10க்குள்ள இருக்கணும். ஏன் சார் இதை நான் போடாம விட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பசங்க 8 அல்லது 8க்கு மேலே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் 101 அப்படிங்குவான். ஓகே, இளைய தளபதி விஜய் 104ங்குவான். தேவையா கைஸ் இது? ஓகே, நீ கொடுக்கறது 10க்குள்ள தான் கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் நான் அண்டு போட்டேன். இதான் யோசிக்கணும், ரெண்டும் கட்டமா யோசிக்கணும். ஓகே, அப்ப லெஸ் than ஈக்குவல் டு 10. அப்ப நான் பிரிண்ட்ல என்ன கொடுப்பேன், இது அதாவது நீ கொடுக்கறது 8 இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். 9 இருந்தாலும் ட்ரூ ஆகும், 10 இருந்தாலும் ட்ரூ ஆகும். ஓகே, இதுவும் அதே மாட்டோம். நீ கொடுக்கறது வந்து 10 அல்லது 10க்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஏன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கலாம் அல்லது 10க்குள்ள இருக்கலாம், 8 இருக்கலாம் அல்லது 8க்கு மேல இருக்கலாம். அப்ப என்ன கொடுக்க முடியும்? 8, 9, 10 உங்களால கொடுக்க முடியும். அதுக்கேற்ற அப்படி தான் லாஜிக் எழுதிருக்கேன். அதனாலதான் அண்டு. இஃப் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ ரிட்டர்ன் ட்ரூ. இது இருந்துச்சுன்னா ஓகே, குட் மூவி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இல்ல அடுத்து இல்ல அப்படின்னா எலிஃப், இஃப்க்கு அப்புறம் தான் எலிஃப் போடணும். ஓகே, எலிஃப்ல அதே ரேட்டிங் வந்து லெஸ் than 8, அதாவது லெஸ் than 8க்கு கீழே இருக்கணும். அண்ட் ரேட்டிங்ல வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 5 அல்லது 5க்கு மேல இருக்கணும். இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல ஆவரேஜ் மூவி அப்படின்னு நான் கொடுக்குறேன். புரியுதா? இல்ல அதுவும் இல்ல சார், மொத்தமாவே இதா இருக்கு, 5க்கு கீழே இருக்கு அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன், இன்னொரு எலிஃப்ல வந்து ரேட்டிங் வந்து லெஸ் than 5 அப்படின்னு கொடுப்பேன். லெஸ் than 5க்கு கீழே இருந்தா மொக்க மூவி அப்படின்னு கொடுப்பேன். சார் சில பேர் எடுத்தோட்டமே 1100 டைப் பண்ணுவான், வீம்புக்குனே பண்ணுவாங்க நம்ம பசங்க. ஓகேவா? ரேட்டிங் கொடுறானா 1100 கொடுப்பான். அப்ப எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், எல்ஸ் பாட்டு கடைசியில போடுவேன். எல்ஸ்ல டே ஓகே ப்ளீஸ் கிவ் 1 to 10 அப்படின்னு தான் சொல்லுவேன். புரியுதா கைஸ் கதை? அப்ப பாருங்க, இப்ப படத்துக்கு போயிட்டு வரானா, ரன் பண்றேன், படத்துக்கு போயிட்டு வரான், என்டர் யுவர் மூவி. என்ன படம் பார்த்தேன்? கோட் படம் பார்த்தேன். ஓகே, ப்ளீஸ் கிவ் கோட் மூவி ரேட்டிங் அவுட் ஆஃப் 10. ஓகே, அப்ப கோட் மூவிக்கு உன்னோட ரேட்டிங் கொடுறா. சார் நான் வந்து ஒரு 8 மார்க் கொடுக்குறேன். அப்ப என்டர் நமக்கு வச்சுக்கோங்க குட் மூவி. ஏன்னா 8 அல்லது 8, 9, 10 இருந்துச்சுன்னா நல்ல படம். இன்னொருத்தன் பின்னாடி வரான். ஓகே, சோ நீ எத்தனை மார்க் கொடுக்குற? ஏதோ ரொம்ப பரவாயில்ல அப்படி இப்படின்னா ஒரு 7 மார்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 5ல இருந்து 8க்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு என்னது, ஓ சாரி கைஸ். ஓகே, ஆவரேஜ் மூவி. புரிஞ்சா? திரும்ப நான் ரன் பண்றேன். ஒருத்தவன் வந்து ஐயோ ரொம்ப படம் மொக்க சார் 3 மார்க் தான் தரான் அப்படின்னா ஐயோ நம்ம மூவி நேம் ஃபுல்லா 3 போடுறேன். ஓகே, மொக்க மூவி வருதா? ஒருத்தன் ஆரோ கலர்ல என்ன படம் பார்த்தேன்? கோட் படம் பார்த்தேன். ஓகே, எத்தனை மார்க் கொடுக்குற? நான் வந்து ஒரு 67 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டேய் ப்ளீஸ் கிவ் 1 to 10. ஏன்னா என்ன இருக்கும், அப்ப என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்கு, அடுத்து செக் பண்ணுவோம், அதுவும் ஃபால்ஸ் ஆயிருக்கு, அடுத்து செக் பண்ணுவோம், அதுவும் ஃபால்ஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஃபால்ஸ்னா அடைக்கலம் யாரு? எல்ஸ், அவர் வந்து டிஸ்ப்ளே ஆவாரு. இப்ப புரியுதா இந்த கோட் எப்படி எடுக்குதுன்னு? Tell me guys சொல்லுங்கப்பா. எஸ் சார். அதர்ஸ் புரியுதா இல்லையா அந்த கோடு? நோட் பண்ணுங்க இல்லைன்னா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வீட்டில் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நோட் பண்ணிட்டீங்களா இல்ல போட்டோ எடுத்தீங்களா? போட்டோ எடுத்தா குரூப்ல போட்டு விடுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் போமா. ஸ்ரீல நோட் பண்ணிட்டீங்களா? அஜித், கிருபா, கனி இந்த பக்கம். நீங்க டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் கைஸ், வேற வழியே இல்ல. ஓகே, நிறைய சாட் ஜிபிடி ரெஃபர் பண்ணுங்க, நிறைய டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும்.
ஓகே கைஸ் நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம் சார். சூப்பர். நெக்ஸ்ட் என்னன்னா நெஸ்டட் இஃப்ல இதே கோட்ல நெஸ்டட் இஃப் நான் மாடிஃபை பண்ணி காட்டுறேன். ஓகே, நெஸ்டட் இஃப்னா என்ன சார் அப்படின்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் போடுறது. ஓகேவா? இஃப் இன்சைடு தி அனதர் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் போடுறது, எலிஃப்க்குள்ள இன்னொரு இஃப் போடுறது, எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் போடுறது, இந்த மாட்டம் நீங்க போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரியுதா? ஓகே சார், அது எப்படி சார் போடுறாங்க அப்படின்னா இதே லாஜிக்கா நான் வேற விதமா மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு மூவி லிஸ்ட்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஓகே, மூவி லிஸ்ட்ல வந்து நான் மல்டிபிள் லிஸ்ட்னாலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட்ல போடணும். ஓகே, இது நான் பின்னாடி வரும். இதுதான் அரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் வேல்யூவை நீங்க கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல போடணும். இப்போ என்னென்ன படம் ஓடிக்கிட்டு இருக்கு? கோட் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து இன்னொரு படம் வந்து இப்போ வேட்டைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வேட்டையன் இப்போ 2 படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? சும்மா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சூஸ் பண்ற மூவி, அதாவது யுவர் மூவி, ஓகே யுவர் மூவி அப்படின்னா நீ கொடுக்குற மூவி அந்த மூவி லிஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கணும், தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கணும். கரெக்டா? கரெக்டா கைஸ்? இப்போ கங்குவா ரிலீஸே ஆகல, அதை போய் நீ கொடுத்தேன்னா சார் அப்ப வேட்டையன் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்காதீங்க. அதை நான் சும்மா இதுக்காக கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? ஸோ தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. சரி ஓகேப்பா, கோட்டா புலின்னு போட்டுக்கிறப்பா, ஃபேவரட்டான மூவி உங்களுக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ யுவர் மூவி, அப்ப நீ கோட்டா புலியா? ஓகே, அப்ப இன்புட்ல வாங்கிக்கிறேன். இன்புட்ல என்டர் யுவர் மூவி லிஸ்ட். ஓகேவா? உன்னோட மூவி லிஸ்ட் நீங்க கொடுப்பீங்க. ஓகேவா? இஃப் யுவர் மூவி வந்து இன் மூவி லிஸ்ட்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். மூவி லிஸ்ட்ல இருக்கா? இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. அப்ப பிரிண்ட்ல என்ன சொல்லணும்? எஃப் ஸ்ட்ரிங்ல எஸ் அவனோட மூவி யுவர் மூவி, அதாவது யுவர் மூவி இஸ் பிளேயிங் ஸ்கிரீன் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நல்லா கவனிங்க. ஸ்கிரீன் 2ல ஏதோ சும்மா பிள்ளை ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்ல இந்த இடத்துல நான் கொடுக்குற அந்த படம் வந்து ஓடலை அப்படின்னா பிரிண்ட்ல என்ன சொல்லணும்? ஓகே, சாரி, உங்களோட மூவி நேம் அந்த யுவர் மூவி இஸ் நாட் பிளேயிங், இல்ல நாட் ஸ்கிரீனிங், ஏதோ போட்டுங்க, நாட் ஸ்கிரீனிங். புரிஞ்சா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செட்டப்பா நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ரன் பண்ணிட்டேன். மூவி லிஸ்ட், என்டர் மூவி லிஸ்ட், நான் கோட்னு கொடுக்குறேன். எஸ் கோட் இஸ் பிளேயிங் ஸ்கிரீன் 2. ஓகே, அதே மட்டும் வேட்டை புலின்னு கொடுக்குறேன். ஸோ புலின்னு கொடுத்தா எஸ் புலி இஸ் பிளேயிங் ஸ்கிரீன் 2. ஓகே, இப்போ வந்து நான் கங்குவான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்றேன். சாரி, கங்குவா இஸ் நாட் ஸ்கிரீனிங். புரியுதா கைஸ்? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் கோட் எடுத்துருச்சு. ஓகேவா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே குட். சரி, இப்ப கதைக்கு உள்ள போறோம். இப்ப நீ கோட்டு படம் பார்த்துட்ட. ஓகேவா? புலி படமும் பார்த்துட்ட. அப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்களேன், இஃப் நல்லா கவனிங்க, இஃப் யுவர் மூவி வந்துட்டு கோட்டா இருந்துச்சுன்னா, ஓகே நான் எங்க கூட எழுதிருக்கேன் பாருங்க, இஃப் உள்ள எழுதிருக்கேன், ஒரு இஃப்குள்ள எழுதிருக்கேன். நீ பார்த்துட்டு வர்றது ஒண்ணு கோட்டா இருக்கும் இல்ல புலியா இருக்கும், உள்ள வருவ வந்து இந்த டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? யுவர் மூவி கோட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட்ல இப்படி சொல்லுவேன், இல்லைன்னா இப்படி சொல்லுவேன், எஸ் இஸ் பிளேயிங் மட்டும் நான் சொல்லுவேன், பிளேயிங் மட்டும் சொல்லுவேன். ஆனா எந்த ஸ்கிரீன் எனக்கு தெரியாது. ஏன்னா கோட் ஒரு ஸ்கிரீன்ல ஓடலாம், புலி இன்னொரு ஸ்கிரீன்ல கூட ஓடலாம் தானே. கரெக்டா கைஸ்? அப்ப யுவர் மூவி வந்து நீ கோட்டா நீ சூஸ் பண்ணிருக்க அப்படின்னா ப்ளீஸ் கோ டு ஸ்கிரீன் 1 டால்பி அட்டானமஸ், அதாவது என்ன டால்பி அட்டானமஸ் ஏதோ ஒன்று கொடுத்துக்கும். ஓகே, அந்த ஸ்கிரீன் 1 டால்பி அட்டானமஸ் போய் பாரு. ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா என்னது, எலிஃப்ல யுவர் மூவி வந்து சப்போஸ் புலியா இருந்துச்சுன்னா, ஓகேவா, பிரிண்ட்ல என்னது, என்ன அர்த்தம், ப்ளீஸ் கோ டு ஸ்கிரீன் 2. ஓகே, நார்மல் இது அப்படின்னு போட்டுக்கோ, நார்மல் சவுண்ட் ஏதோ வச்சுக்கோ. புரியுதா? எப்படி லாஜிக் புரியுதா? கதைப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீ படம் பாக்குற, நீ கேட்கற வாட்ச்மேன் எந்த படத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னா கோட்டு படத்துக்கு வந்திருக்கேன். அப்ப கோட்டு வந்து இருக்கு, பிளே பண்ணிட்டு இருக்கு, சேரா நீ உள்ள போடா. உள்ள போன டைமே இன்னொருத்தன் கேட்கறான், என்ன பண்ணப்பா நீ கோட்டா அந்த ஸ்கிரீன் 1க்கு போப்பா. இன்னொருத்தன் வரான், இல்ல அப்படின்னா புலியா நீ வந்து ஸ்கிரீன் 2க்கு போப்பா அப்படின்னு சொல்றான். புரியுதா கைஸ்? இந்த இடத்துல எனக்கு எல்ஸ் தேவை கிடையாது. ஓகேவா? நீ வர்றதே ஒன்று கோட்டா வருவா இல்ல புலியா வருவா, அப்புறம் எதுக்கு எனக்கு எல்ஸ்? அப்ப பாருங்க, தேவையின் அடிப்படையில் தான் நீங்க கோடு போடணும். புரிஞ்சா? சூப்பர் சார். இப்போ இதை நான் ரன் பண்றேன். என்டர் யுவர் மூவி லிஸ்ட். ஓகே, நான் எடுத்த டைமே வேட்டையன் போடுறேன். ஓகே, சாரி வேட்டையன் நாட் ஸ்கிரீனிங்.
திரும்ப ரன் பண்றேன். என்டர் யுவர் மூவி லிஸ்ட். நான் வந்து புள்ளின்னு போட்டு என்டர் அமைக்கிறேன். எஸ் புள்ளி இஸ் பிளேயிங், ப்ளீஸ் கோ டு ஸ்கிரீன் 2. எப்படி புரிஞ்சா? எப்படி ஆன்சர் வந்திருக்கும்? அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள போயிருக்கு. உள்ள போயிட்டு இந்த செக் பண்ணிருக்கு, புள்ளியும் கோட்டும் ஒன்னா. ஏன்னா யுவர் மூவில புள்ளின்னு டைப் பண்ணிருப்ப, புள்ளியும் கோட்டும் ஒன்னா கிடையாது, ஃபால்ஸ். அப்ப அடுத்து செக் பண்ணிருக்கோம், புள்ளியும் ஒன்னா, ஆமா ட்ரூ. அப்ப உள்ள போய் அதனாலதான் எனக்கு ப்ளீஸ் கோ டு ஸ்கிரீன் 2 வந்துச்சு. இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப். இஸ் தட் கிளியர் ஆர் நாட் எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, சோ இந்த மாட்டம் நீங்க லாஜிக் எழுதி போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகே, அதாவது இஃப்க்குள்ளதான் இஃப் போடணுங்கலாம் கிடையாது. ஏன் எல்ஸுக்குள்ள கூட நீ போடலாம். இப்ப நீ எல்ஸ்ல என்ன போட்ட, சாரி யுவர் மூவி இஸ் நாட் ஸ்கிரீனிங் போட்டிருக்கல, நீ என்ன படம் போட்டிருப்ப? இப்ப நீ போட்டதை இப்ப நீ வேட்டையன் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோவேன். இஃப் ஓகே யுவர் மூவி நேம் வந்து வேட்டையனா இருந்துச்சுன்னா நான் பிரிண்ட்ல என்ன போடுவேன்னா எப்ஸ்ட்ரிங்ல யுவர் மூவி நான் இதை போட்டுருவேன். ஓகே, யுவர் மூவி போட்டு இஸ் கம்மிங் அக்டோபர் 10 அப்படின்னு போடுவேன். இஸ் ரிலீசிங். ஓகே, ரிலீசிங் அக்டோபர் 10 போடுவேன். இல்ல அப்படின்னா எலிஃப்ல சப்போஸ் கங்குவாவா இருந்துச்சுன்னா நவம்பர் 14. கங்குவாவா இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல எப்ஸ்ட்ரிங்ல அதே யுவர் மூவில இஸ் ரிலீசிங் நவம்பர் 14. புரியுதா கைஸ்? ஓகே, அதையும் மீறி ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒன்று டைப் பண்ற அப்படின்னா அது உனக்கு டிஃபால்ட்டாவே இதை தூக்கி பின்னாடி போட்டுரு, அவ்வளவுதான். ஓகே, எல்ஸ்ல போட்டுரு. ஓகே, சாரி உன் படம் எப்போ வருதே எனக்கு தெரியல, மெசேஜ் அனுப்பு. சாரி, அதாவது அந்த மூவி போட்டு திஸ் மூவி இல்லைன்னா எப்போ வருதுன்னே தெரியல அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல விடாமுயற்சி முடிச்சு விடுங்க, அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஓகே, சோ இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்றேன், நல்லா கவனிங்க. சோ என்டர் யுவர் மூவி லிஸ்ட். ஓகே, விடாமுயற்சி என்டர் அமைக்கிறேன். சாரி விடாமுயற்சி, திஸ் மூவி எப்போ வருதுன்னே தெரியல. எப்படி கைஸ், கரெக்டா இருக்குதா? புரியுதா இந்த லாஜிக் எப்படி எடுத்திருக்குன்ட்டு? ஏன்னா இந்த இஃப்லயே துரத்தி விட்டுருக்கோம். ஏன்னா அந்த விடாமுயற்சி வந்து இந்த லிஸ்ட்லயே கிடையாது. அப்ப எல் ஸ்பாட் வந்திருக்கும். எல் ஸ்பாட்டுக்குள்ள வேட்டையனா கிடையாது, கங்குவாவா அதுவும் கிடையாது. அப்ப டிஃபால்ட்டா எல் ஸ்பாட்ல எடுத்திருக்கோம். புரிஞ்சா? ஓகே, இப்ப திரும்ப நான் ரன் பண்றேன். வேட்டையன். ஓகே, வேட்டையன் இஸ் ரிலீசிங் அக்டோபர் 10. ஏன்? ஏன்னா இந்த இஃப் எடுக்காம இந்த இஃப் எல்ஸ்ல போய் அந்த வேட்டையன்ல இது கண்டிஷன் ட்ரூ ஆகி இது எடுத்திருக்கு. கைஸ் புரியுதுல இது எப்படி எடுக்குதுன்னு? டெல் மீ கைஸ், இந்த லாஜிக் புரியுதா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஹலோ கைஸ். எஸ் சார். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். நோட் பண்ணிங்களா? சூப்பர். ஓகே, இப்போ மல்டிபிள் இஃப். ஓகே, மல்டிபிள் இஃப் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு இஃப்க்கு அப்புறம் இன்னொரு இஃப் அட் டைம்ல அது ரெண்டுமே எடுக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வேலிடேஷன்ல உங்களுக்கு நம்ம இதுல பார்த்தோமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஓகே, இப்போ நான் யூசர் நேம் நான் வாங்குறேன். ஓகே, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. அதே மட்டும் பாஸ்வேர்டு எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதையுமே சும்மா எதையுமே கொடுக்க இல்லாம நான் ஸ்ட்ரைட்டா ரன் பண்றேன் அப்படின்னா யூசர் நேம் வந்து எம்டியா இருந்துச்சு. ஓகே, நல்லா கவனிங்க. யூசர் நேம் எம்டியா இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல வந்து ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு இஃப் போட்டு பாஸ்வேர்டு. ஓகே, பாஸ்வேர்டு நீ எம்டியா கொடுத்துருக்க அப்படின்னா ஸோ பிரிண்ட்ல ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லணும். புரியுதா கைஸ்? அப்ப இதுதான் லாஜிக். இங்க பாருங்க, இப்ப நான் எதுலயுமே நான் வேல்யூ கொடுக்கல. அப்ப எனக்கு அட் அ டைம்ல ரெண்டுமே எடுக்கும். ஓகேவா? பாத்தீங்களா, ரெண்டுமே எடுக்குதா? இப்ப நான் எதுலயாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், பாஸ்வேர்ட்ல மட்டும் நான் 1 2 3 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு வந்து யூசர் நேம் மட்டும் தான் எடுக்கும். புரியுதா? இப்ப நான் யூசர் நேம்ல மட்டும் ஏதாவது 1 1 கொடுக்குறேன்னா எனக்கு பாஸ்வேர்ட் மட்டும் தான் எடுக்கும். பாருங்களேன், என்டர் யுவர் பாஸ்வேர்ட். புரியுதா கைஸ்? இதுதான் இந்த வேலிடேஷன். அங்கதான் இந்த மட்டும் மல்டிபிள் இஃப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். மல்டிபிள் இஃப்னா புரியுதுல? அட் அ டைம்ல ரெண்டையுமே எடுத்துக்கும். ஓகேவா? ரெண்டையுமே செக் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாட்ட நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பேசிக்ஸ் ஓவர். இதுக்கப்புறம் செகண்ட் செட் ஆஃப் பேசிக்ஸ். ஓகே, அதை நம்ம நாளைல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இதே மாட்டமே நீங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க வீட்டில். ஓகேவா? நிறைய பேர் அனுப்பவே மாட்டேங்கிறீங்க கைஸ். ஓகேவா? எனக்கு அது பிரச்சனை கிடையாது, பட் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்புறம் பின்னாடி வந்து என்கிட்ட வேலை வேணும் அது நிற்காதீங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு அசைன்மெண்ட்டாக பண்ணி அனுப்புங்க கைஸ். ஈஸியாக தானே கொடுக்குறேன். நான் என்ன சொல்லி தரேனோ அதை தான் அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போனால் ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் முடிக்கலாம், 1 ஹவரில் முடிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் கைஸ், அப்படியே டச்லேயே இருக்கும் உங்களுக்கு. தயவு செஞ்சு அசைன்மெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணவா? நோட் பண்ணிங்களா? எஸ் சார். ஓகே, இது வரைக்கும் நான் என்னென்னலாம் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு 7 டாபிக் கிட்ட நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கலந்து அடிச்சு இப்போ நான் ஒரு கோடு போடுறேன். இதுதான் நீ கம்பெனில இப்படிதான் நீ லாஜிக் எழுதுவா. இப்போ நீ ஒரு டெவலப்பரா மாறிட்ட. ஓகே, உனக்கு டாஸ்க் கொடுத்துட்டான். என்ன டாஸ்க் அப்படின்னா அசிஷுவல் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு, இல்லைனாலும் பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீ ஒரு ஹோட்டலுக்கு போற, சாப்பிட்ற, வயிறு நிறைய சாப்பிட்ற. ஓகே, ஒரு தோசை ஆர்டர் பண்ற, இருக்கிறத அந்த நீ அந்த மெனுல இருக்கிறத மட்டும் தான் நீ ஆர்டர் பண்ண முடியும். ஓகே, அங்க மெனுல தோசை பூரி சப்பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோசை 30 ரூபாய், 5 தோசைன்னா 150 ரூபான்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு சினாரியோ பாத்துக்கோங்க. அதாவது ஹோட்டல்ல ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. அதை நீ சூஸ் பண்ற ஐட்டமும் அதுல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதோட குவான்டிட்டி எல்லாமே கேட்கும், எத்தனை தோசை கேட்கும், அதுக்கு ஏதாவது பில்லு ஜென்ரேட் ஆகும். கரெக்டா? சரி சார். இப்போ பில்லு வந்து நீ ஒரு 400 ரூபாயோ 500 ரூபாயோ ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஆவணி மாசமா? ஓகே, ஆவணி மாசம் முடிய போதா? ஓகே, ஆவணி மாசமா புரட்டாசியா கைஸ்? ஓகே, தமிழ் இதுல. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு புரியுற மாட்டமே சொல்றேன். செப்டம்பர் விநாயகர் சக்தி ஆஃபர் இப்போ முடிஞ்சு. ஓகே, விநாயகர் சக்தி ஆஃபர் அப்படின்னு ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஹோட்டல்ல 1000 அல்லது 1000 ரூபாய்க்கு மேல யாராவது சாப்பிட்டாங்க, 1 ரூபாய் 1000 ரூபாய்க்கு 1001 ரூபாய் நீ சாப்பிட்டா கூட 1000 அல்லது 1000 ரூபாய்க்கு மேல நீ சாப்பிட்டேன்னா 200 ரூபாய் டிஸ்கவுண்ட். புரியுதா கைஸ்? 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் உனக்கு. அப்ப நீ 1200 ரூபாய் சாப்பிட்டிருக்கேன்னா 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 1000 ரூபாய் நீ பில்க்கு பே பண்ணா போதும். ஆனா 1000 ரூபாய்க்கு மேல நீ சாப்பிட்டுருக்கணும், இல்ல ஆர்டர் பண்ணிருக்கணும். புரிஞ்சா? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன். இந்த கதை புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இந்த கதை புரியுதா புரியலையா உங்களுக்கு? நான் சொல்ற கதை புரிஞ்சுச்சுல? ஓகே, குட். இப்படிதான் நீங்க கதையை மனசுல நினைச்சுக்கிட்டு கோட் எழுதணும். புரிஞ்சா? சோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கடையை பாக்குறீங்க. நிப்பாட்ட என்னடா கடை? ஜுக்குன் 55 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு? ஓகே, 55 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, ஒரு கடையை பாக்குறீங்க. ஓகேவா? சோ கடையை பார்த்துட்டா ஜுக்குன் 55 ஸ்டார் ஹோட்டல் போட்டிருக்கடா. சரி, ஓகே. அந்த கடைக்குள்ள போறப்ப உடனே என்ன போட்டிருக்கோம்னா மெனுஸ் போட்டிருக்கோம். பிரிண்ட்ல
மெனூஸ் அப்படின்னு சும்மா ஏதாவது கொடுக்குங்க. மெனூஸ் அப்படின்னு போட்டு இன்னொரு இதில் போடுங்க. பிரிண்டில் தோசை 30. ஓகே, பிரிண்டில் பிரியாணி 100. ஓகே, இந்த மாட்டம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க வரிசையா. ஓகேவா? இப்போ நான் அதை தனியாக நான் வேரியபிளை ஃபர்ஸ்ட் வாங்கணும். 1 தோசை அப்படின்னு ஒன்று வாங்கணும். 1 பிரியாணி அப்படின்னு ஒன்று தனியாக வாங்கிக்கிறேன் 100 ரூபான்ட்டு. புரிஞ்சா? சரி சார், நல்லா கவனிங்க. இப்போ மெனுஸ் நான் போடுவேன். மெனுஸ். ஓகே, மெனு கார்டில் அந்த 2 தான் இருக்கு இப்போதைக்கு. அதை லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா தோசை போடுறேன், அப்புறம் பிரியாணி போடுறேன். ஓகேவா? அப்போ யுவர் ஆர்டர், யூசர்கிட்ட வந்து ஆர்டர் வாங்குறேன். யுவர் ஆர்டர் இன்புட்டில் வாங்கிக்கிறேன். இன்புட்டில் என்டர் யுவர் ஆர்டர் வாங்கிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னது, நீ செக் பண்ணணும். நீ ஆர்டர் பண்ற இது அந்த மெனுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் நீ படிச்ச பிள்ளையாச்சு. நீ என்ன போடுவ, நீ வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் போடுவீங்க. அப்ப இஃப் யுவர் ஆர்டர் வந்து இன் மெனு கார்டு, அந்த மெனு கார்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா எப்ஸ்ட்ரிங்ல யுவர் ஆர்டர் போட்டு இஸ் அவைலபிள். எஸ் எஸ், பிரியாணினா பிரியாணி இஸ் அவைலபிள், தோசைனா தோசையில் அவைலபிள் காட்டணும். இல்ல அப்படின்னா எல் ஸ்பாட்ல இது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? எல் ஸ்பாட்ல எப்ஸ்ட்ரிங்ல சாரி அந்த யுவர் ஆர்டர்ல வந்து இஸ் நாட் அவைலபிள். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு நான் முடிச்சிட்டேன். புரியுதா கைஸ்? ஓகே, இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். ஆரோ கோடால நீங்க நிறைய கோட் போட்டுறாதீங்க. பாருங்க, ஹோட்டல் போயிட்டீங்க, 55 ஸ்டார் ஹோட்டலு, மெனுஸ்ல தோசை 30, பிரியாணி 100. என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு தோசைனே. அப்ப தோசைன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். தோசை இஸ் அவைலபிள். அப்ப கரெக்டா எடுக்குது. அதே மட்டும் பிரியாணி. ஸோ பிரியாணி ஓகே கரெக்டா எடுக்குது. பிரியாணி இஸ் அவைலபிள். ஓகே, இங்க நான் வந்துட்டு பூரி ஓகே என்டர் அமைக்கிறேன். சாரி பூரி இஸ் நாட் அவைலபிள். அப்ப கரெக்டான கோட் எடுக்குது. கரெக்டா கைஸ்? அப்போ ஃபர்ஸ்ட் செட் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த செட்டு உள்ள போறேன். ஓகே, இப்போ எங்க போறேன்னா இப்போ நான் உள்ள போறேன். எப்படி போறேன்? நீ எஸ் பிரியாணி இஸ் அவைலபிள் இல்ல தோசை இஸ் அவைலபிள் வருமா? அப்ப குவான்டிட்டி வாங்குறேன். குவான்டிட்டி ஓகே, அதாவது குவான்டிட்டி எப்படி போடுவேன்? இன்ட்டு இன்புட்ல எப்ஸ்ட்ரிங்ல ஹவு மெனி, நீ தோசை சாப்பிட்டேன்னா தோசை இந்த இடத்துல யுவர் ஆர்டர் வரணும். அப்ப யுவர் ஆர்டர்ல நீ என்ன ஆர்டர் பண்றியோ அங்க வந்துடும். தோசைனா தோசை, பொங்கல்னா பொங்கல், பூரினா பூரி, பிரியாணினா பிரியாணி வந்துடும். ஹவு மெனி பிரியாணினா பிரியாணி யூ வாண்ட். ஓகே, அப்ப நீ கேட்கறப்ப உனக்கு நம்பர் தான் நீ கொடுப்ப. ஏன்னா அது இன்டீஜர். ஹவு மெனினாலே நம்பர் தான், ரைட்? ஓகே, அப்ப இஃப் ஓகே யுவர் ஆர்டர், நீ கொடுக்குற ஆர்டர் வந்து தோசையா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள போகும். டோட்டல்ல நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, ஒரு தோசை மேல எவ்வளவு 30 ரூபான்னு கொடுத்துருக்கேனா? இப்ப தெரியுதா எதுக்கு வாங்கினேன்னு? 1 தோசை இன்ட்டு குவான்டிட்டி கொடுப்பேனா? கொடுத்துட்டு பிரிண்ட்ல எப்ஸ்ட்ரிங்ல யுவர் டோட்டலா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா? எலிஃப்ல ஓகே யுவர் ஆர்டர், எல்ஸ் போடக்கூடாது, எலிஃப் தான் போடணும். யுவர் ஆர்டர், சப்போஸ் நீ பிரியாணியை சூஸ் பண்ணிருக்க அப்படின்னா டோட்டல்ல என்னது 1 பிரியாணி இன்ட்டு குவான்டிட்டி. ஓகேவா? அப்ப ஓகே, இதை தூக்கி போடும். எவ்வளவு நேரம் தான் டைப் பண்றது? அவ்வளவுதான். புரிஞ்சா கைஸ்? செகண்ட் செட்டு முடிஞ்சிருச்சு. ரன் பண்ணி பாத்துருவோமா? செகண்ட் செட்டு கோடு முடிஞ்சிருச்சு. இதை ரன் பண்ணி பாத்துருவோம். பாருங்க, ஹோட்டல் போயாச்சு. என்னடா சாப்பிட்ற? நான் தோசைன்னு என்டர் அமைக்கிட்டேன். எஸ் தோசை இஸ் அவைலபிள். அப்பாடா தோசை இருக்குடா. ஹவு மெனி தோசை யூ வாண்ட்? 5 தோசை வேணும். டோட்டல் பில் இஸ் 150 வருதா? சூப்பர் சார். அடுத்து இப்போ என்ன சாப்பிட்ற? பிரியாணி. ஓகே, பிரியாணி இஸ் அவைலபிள். அப்பாடா இருக்குடா. ஹவு மெனி பிரியாணி யூ வாண்ட்? இப்போ தெரியுதா எப்ஸ்ட்ரிங்கோட மகிமை லைவா கேட்குது பாருங்க. ஹவு மெனி பிரியாணி யூ வாண்ட்? எனக்கு வந்து ஒரு 2 பிரியாணி வேணும். ஒரு பிரியாணி 100 ரூபாய், 2 பிரியாணி 200 வந்துருச்சா? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன்? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. சார், அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க கைஸ். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? அவ்வளவுதானா? பாதி பேர் ரெஸ்பான்ஸே இல்லை. இருக்கீங்களா கிளாஸ்ல? ஓகே, சோ இப்ப நீ என்னோட நான் சாப்பிட்டது 1000 ரூபாயா 1500 ரூபாயா 200 ரூபாய்ங்கிறத எங்க கண்டுபிடிப்பேன்? இந்த டோட்டலுங்கிற வேரியபிள் தான் கண்டுபிடிப்பேன். அப்ப இதை நான் என்ன பண்ணலாம்? ஒரு லாஜிக்கல் எழுதலாம். ஓகே, இஃப்
டோட்டல் பாருங்க, ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இப்படி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டாஸ்க் ஏற்றபடி. அப்ப இஃப் டோட்டல் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1000, 1000 இருக்கலாம், அல்லது 1000 ரூபாய்க்கு மேல இருந்தா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஆஃபர் டோட்டல் அப்படின்னு ஒன்று போடுறேன். டோட்டல் ஓகே, ஆஃபர் டோட்டல் அப்படின்னு போட்டு உன்னோட டோட்டல் மைனஸ் 200. எப்படி லாஜிக்கு? உன்னோட டோட்டல்ல நீ கொடுக்குற டோட்டல் வரும் 1200, 1001 இல்லை நம்ம 3000 வரும். அதோட 200 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பிரிண்ட்ல ஓகே டிஸ்கவுண்ட் 200. ஸோ யூ பே அந்த ஆஃபர் டோட்டல் கொடுத்துருவோம். வேலை முடிஞ்சா? புரியுதா கைஸ்? சரி சார், 1000 ரூபாய்க்கு மேல சாப்பிடல, அப்ப என்ன சார் பண்றது? அப்ப எல் ஸ்பாட்ல நார்மல் கூட போடு, நார்மலா எடுக்கிற மாட்டோம். வேலை முடிஞ்சா? இதே தான் வந்து இங்கேயும் வரப்போகுது, பிரியாணிக்கும் வரப்போகுது. புரிச்சா? ஓகே, இப்போ ரன் பண்ணுவோமா? மூணாவது சினரியோவையும் ரன் பண்றேன் பாருங்க. என்டர் யுவர் ஆர்டர். தோசை, எஸ் தோசை இஸ் அவைலபிள். ஹவு மெனி தோசை யூ வாண்ட்? ஒரு தோசை 30 ரூபா, எனக்கு 20 தோசை வேணும். 3 6 எவ்வளோ? 6000 ரூபா இருக்குமா? எவ்வளோ கைஸ் வரும் 20 தோசைனா? ஏதோ ஒன்று 600 ரூபா வருமா? ஓகே, 600 ரூபா. யுவர் டோட்டல் இஸ் 600. 1000 ரூபாய் மேலே தாண்டல. சரி ஓகே, அதனால தான் நீங்கள் ஹெல்த் ஸ்பாட் எடுத்துருக்கு பாருங்க. சரி ஓகே, அடுத்து இப்போ என்னடா வேணும்? என்ன சாப்பிட்ற? பிரியாணி. பிரியாணி ஓகே, ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபாய். ஹவு மெனி பிரியாணி யூ வாண்ட்? எனக்கு வந்து ஒரு 12 பிளேட் பிரியாணி வேணும். ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபானா 12 பிளேட் 1200 ரூபாய். நான் ரன் பண்றேன். டிஸ்கவுண்ட் 200. ஸோ யூ பே 1000. ஏன்னா நீ 1000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்ருக்க. ஓகே, அதனால தான் 200 லெஸ் ஆயிருக்கு. நீ 1000 ரூபாய் பே பண்ணா போதும். இப்போ தெரியுதா லாஜிக் எப்படி எடுக்குதுன்னு? டெல்மி கைஸ், இப்போ புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுதான் கான்செப்ட். இதுதான்ப்பா லாஜிக்ங்கிறீங்களே, இதுதான் அந்த கதை. அந்த கதைக்கு ஏற்ற அப்படி லாஜிக்கு. அது நீ பேசிக்ஸ் படிச்சாதான் உனக்கு அது வரும். ஸோ அப்படியே இப்போ எங்கேயாவது நான் நெட்ட பார்த்தேன்னா ஓகே, நானும் அப்படி இந்த கதைக்கு ஏற்ற அப்படி நான் போட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதில் நீ என்ன பண்ணலாம்? ஜிஎஸ்டி ஆட் பண்ணலாம். வேணும்னா நீ ஜிஎஸ்டி ஆட் பண்ணலாம். எங்க ஆட் பண்ணலாம்? அந்த ஹெல்த் ஸ்பாட்ல கூட இந்த ஜிஎஸ்டி ஃபார்முலா போட்டு இப்போ டோட்டலில் வந்து எவ்வளோ வந்திருக்கு? டோட்டலில் வந்து எவ்வளோ கைஸ்? இப்போ 600 ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அதோட ஜிஎஸ்டி ஃபார்முலா போட்டு ஏதாவது கோடிங் போடுங்க. அவ்வளோதான். இந்த மாட்டம் நீங்க தான் யோசிச்சு பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இந்த மாட்டம் எனக்கு 50 லைனுக்கு மிகாமல் இருக்கணும். 50 லைனுக்கு கம்மியாக கோடு இருக்கக்கூடாது. 50 லைனுக்கு மேலே தான் கோடு இருக்கணும். ஓகே, அந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு 50 லைனுக்கு மேலே இருக்கணும். நீங்களா ஒரு லாஜிக் எழுதிட்டு எனக்கு வேர்ட் டாக்குமெண்டாவோ இல்லை ஃபோட்டோவாவோ இல்லை வீடியோவாவோ எனக்கு அமுச்சு விடுங்க. பண்ணலாமா கைஸ்? டெல்மி கைஸ். எஸ் சார். எவ்ரிஒன் ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். அதர்ஸ் இதே ஹோட்டல் வச்சு பண்ணுமா சார்? இது இல்ல இதை தவிர நீங்க வேற எதுனாலும் பண்ணுங்க. அதான் நானே சொல்லி கொடுத்துறேன். ஹோட்டல் வச்சு இதை தாண்டி எவ்வளவோ லாஜிக் இருக்கு. எவ்வளோ யோசிங்க. ஓகே, புக் பண்ற மாட்டா போடுங்க. எதையாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே, எனக்கு 50 லைனுக்கு கண்டிப்பா மேல கோடு இருக்கணும் கைஸ். டவுட் இருந்தா எப்பனாலும் மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஈவினிங் 9 o'clock மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெக்கார்டு வீடியோ நான் அனுப்புறேன். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? இந்த கோடை போட்டோ எடுத்துக்கோங்க. வேணும்னா நாங்க எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்துட்டா சொல்லுங்க, ஸ்க்ரால் டவுன் பண்றேன். அடுத்தது போட்டோ எடுங்க. வெறும் 7 டாபிக் தான் படிச்சிருக்கோம். 6 7 தான் படிச்சிருக்கோம். பாருங்க, 50 லைன் கோடு. இன்னும் நீ 45 டாபிக் படிச்சேன்னா எவ்வளவு லைன் கோடு போடுவா? எஸ்ஆர் கைஸ். அப்போ பைத்தான் தரவா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சூப்பரா ஒர்க் பண்ணலாம் கைஸ். உள்ள போனீங்கன்னா உள்ள போறதுதான் கஷ்டம் கைஸ். ஐடில ஓப்பன் டு சே இப்ப இருக்க நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆனா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா 6 மாசம் தான் அப்படியே பக்காவா செட் ஆயிரும். 2 வருஷம் ஓடுறதே தெரியாது. அடுத்த கம்பெனி ஜம்ப் அவுட் ஆகுங்க. நல்ல பேக்கேஜ் வரும். 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு எம்என்சிப்போ அவ்வளவுதான் செட்டில்டு. புரியுதா கைஸ்? ஓகே, அங்க ஒரு 2-3 வருஷம் வாழ பாரு. ஒரு 7 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வை. ஒரே டொமைன்ல அடுத்து படிச்சு போய்கிட்டே இரு. ஓகே, அழகா ஃபாரின் போனியா அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன கைஸ் வேணும்? அங்க போய் ஒரு 5 வருஷம் வேலை பாரு. ஓகே, வந்து இங்க பிசினஸ் பண்ணி உட்காந்துரு. 10 வருஷம் தான். ஓவராலா 10 வருஷம் கைஸ் செட்டில்டு. கரெக்டா பிளான் பண்ணனா. ஓகே, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஒரு உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதெல்லாம் ஓகே கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு தூரம் படிச்சுட்டு எங்கிட்ட போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க. படிச்சதை வச்சு வேலை பாருங்க. அதை செஞ்சு ஓகே வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க. அதாவது படிச்சதுக்கு வச்சு ட்ரை பண்ணுங்க. திரும்ப போய் ஏதாவது படிச்சுட்டே இருக்காதீங்க. ஓகே, நீங்க இவ்வளவு 10 டெக்னாலஜி படிக்கிறீங்க. ஓகே, இதுல கிடைக்காததான் நீங்க எக்ஸ்ட்ரா போய் படிச்சு கிடைக்க போகுது. தயவு செஞ்சு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அதை மாத்திரேன் இதை மாத்திரேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஃப்ரண்ட் ஹேண்ட் சைட்ல கிடைக்கும், இல்லைன்னா பேக் ஹேண்ட் சைட்ல கிடைக்கும். எது கிடைச்சாலும் உள்ள போங்க. படிச்சதுல வச்சு போங்க. புரியுதா கைஸ்? ஓகே, இந்தாங்க ஸ்க்ரால் டவுன் பண்றேன்.
எடுத்துட்டா சொல்லுங்க கைஸ், குரூப்ல போட்டு விடுங்க. எனக்கு இதே மாட்டம் ஒரு 50 லைனுக்கு மேல இருக்கணும். வேற ஒரு டாபிக் யூஸ் பண்ணி நீங்க பண்ணி எனக்கு அனுப்புங்க எப்படினாலும். ஓகே, நாளைக்கு நம்ம ஈவினிங் ஒரு 9 o'clock மீட் பண்ணலாமா? Tell me guys. சார் Yes, sir. Okay guys, ரெக்கார்ட்